சீமான் வந்து சமீபத்தில ஆர்எஸ்எஸ் மேடையில இருந்தது குறித்து, நம்ம அதர்மம் தோழர் மனோஜோட கூட ஒரு நேர்காணல் பண்ணியிருந்தோம். இருந்தாலும் கூட, சீமான் இந்த மாதிரிலாம் பேசுறதுக்கு பின்னாடி இருக்குல்ல. இப்ப நம்ம எல்லாரும் வந்து சீமான் ஒரு மேடையில பேசுறாரு, இல்ல ஒரு மேடையில இருக்காரு அப்படிங்கிறதுக்காக, அதுக்கு கவுண்டர் குடுக்குறோம். இவர் ஆர்எஸ்எஸ் காரர்ன்னு அம்பலப்படுத்துறோம். அத தாண்டி சீமான் வந்து இந்த சமூகத்தில ஒரு சில விளைவுகள ஏற்படுத்துறார். அது வந்து ரொம்ப ஆபத்தான முறையில ஒரு மாதிரி இளைஞர்கள்கிட்ட தாக்கத்த ஏற்படுத்திக்கிட்டே போயிட்டுருக்கு. இன்னைக்கு அவங்க சீமான நம்பலாம், இல்ல நம்பாம போலாம். நாளைக்கு விஜய நம்பலாம். ஆனா வந்து ஒரு 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 போலியான ஒரு வரலாற வந்து போலி அறிவியல் பேசுற மாதிரி, ஒரு போலியான வரலாற வந்து மக்கள்கிட்ட திணிச்சு விட்டு போயிறாரு சீமான். சீமான் நாளைக்கு தப்பானவர், அரசியல்ல நமக்கு சரியான தலைவர் இல்ல அப்படின்னு அந்த இளைஞன் உணர்ந்தாலும் கூட, அவனுக்குள்ள அந்த உந்தப்பட்ட அந்த தவறான வரலாறு அப்படிங்கிறது வந்து அது தொடர்ந்துகிட்டே இருக்கு. எப்படி தந்தை பெரியார் வந்து தமிழ் மொழிய தட்டில் வைத்த மலம் அப்படின்னு சொல்லிட்டார் அப்படின்னு தொடர்ச்சியா ஆர்எஸ்எஸ் பார்ப்பன கும்பலும், அவங்களுக்கு அடிமை வேலை பார்க்குற சீமானும் வந்து ஒரு பரப்புரைய செஞ்சுக்கிட்டே இருக்காங்களோ, அது உண்மை இல்ல, ஆதாரம் கேட்டா அவங்க பயந்து ஓடிருவாய்ங்க. உண்மை இல்ல அப்படின்னாலும் கூட ஒரு ரூமரா வந்து கடைநிலையில இருக்கிற ஒரு இளைஞன் கிட்ட அந்த செய்திய நம்ப வச்சுருவாங்க. அந்த மாதிரி தான் தொடர்ச்சியா இங்க வந்து நமக்கான தலைவர்கள நமக்கு எதிரிகளாகவும், நமக்கு எதிரான ஒரு தலைவர்கள நமக்கானவர்கள் மாதிரியுமான ஒரு கருத்த வந்து தொடர்ந்து பரப்பிக்கிட்டே இருக்காங்க. அதுல சீமான் வந்து மிக முக்கிய பங்கு வகிக்கிறார். அது மட்டும் இல்லாம, சீமானோட பேச்சுக்கள நீங்க கவனிச்சீங்க அப்படின்னா, ஒரு தலைப்பு எடுக்கிறோம், ஒரு பொதுக்கூட்டம் போடுறோம், இல்ல ஒரு இரங்கல் கூட்டம் போடுறோம், இல்ல ஒரு போராட்டம், ஆர்ப்பாட்ட மேடை எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும். சீமானோட பேச்சுல எந்த மாற்றமும் இருக்காது. அப்போ அந்த பொதுக்கூட்ட மேடையா? இல்ல ஒரு கண்டன ஆர்ப்பாட்டமா? அங்க என்ன பிரச்சனை? எத கண்டிச்சு நம்ம ஆர்ப்பாட்டம் பண்றோம் அப்படின்னு அந்த தலைப்புல எடுத்து, அத விவரமா விளக்கி பேசி, முன்னாடி உட்கார்ந்துகிட்டு இருக்கிற இளைஞர்கள்கிட்டயோ, இல்ல அத காணொளி வாயிலா பார்க்குற ஆயிரக்கணக்கான இளைஞர்கள்கிட்டயோ இந்த சம்பவத்த, இந்த செய்திய கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சீமான் வேலையே செய்ய மாட்டாப்ல. அவரோட பேச்சே இருக்காது. அவர் யார் அப்படின்னா, சிம்பிளா நம்ம சீமான யூடியூபர் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருக்கோம் ஏற்கனவே. அந்த யூடியூபர்லயும் அவர் வந்து வந்து ஒரு லாங் ஃபார்மேட் கன்டென்ட் கிரியேட்டரா, இல்ல ஷார்ட் ஃபார்மேட் கன்டென்ட் கிரியேட்டரா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அவர் வந்து ஒரு ஷார்ட் ஃபார்மேட் கன்டென்ட் கிரியேட்டர். அவர் ஒரு ரீல்ஸ் கிரியேட் பண்ற ஒரு நபர். அது அவர் வந்து அவரோட பேசுற எல்லா மேடைகளும் வந்து ரீல்ஸுக்காக தான் அவர் பேசுவார். நல்லா கவனிச்சீங்கன்னா, ஒரு 10, 20 WhatsAppல வர டயலாக்குகள டாபிக்கு சம்மந்தம் இருக்கு, இல்ல அதெல்லாம் முக்கியம் இல்ல. ஆர்ப்பாட்டத்துக்கு சம்மந்தம் இருக்கு, இல்ல அதெல்லாம் முக்கியம் இல்ல அவருக்கு. ஒரு 10 அல்லது 15 ஒரு மோட்டிவேஷன் கோட்ஸு அந்த மாரி எதையாவது எடுத்துக்கிட்டு, அது யார் சொன்னா, எந்த சூழல்ல சொன்னா, எதுவுமே அவருக்கு அத பத்தி கவல இல்ல. இல்ல இவரா, இவங்க இத சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா, அவர் பேசிட்டு இருப்பாரு. "இங்க பாருங்க எங்க அண்ணன் சொல்றான். இங்க பாருங்க எங்க அக்கா சொல்றா. அங்க ஒருத்தர் சொன்னாரு." அப்படின்னு சம்மந்தமே இல்லாம ஒரு ஒரு விஷயத்த அப்படி சொல்லி, கன்டென்ட் வந்து தொடர்ச்சி இருக்காது. அத வந்து என்ன பண்ணுவாரு, அத ஃபில் பண்றதுக்குன்னா, "அங்க அப்படிதான் ஒருத்தர் சொல்றாரு பாருங்க. அங்க எங்க அண்ணன் ஒருத்தர் சந்திச்சாரு, என்ன சொன்னாரு பாருங்க." இதுதான் அவரோட பேச்சா இருக்கும். இங்க ஒருத்தர் சொன்னாரு பாருங்க, அங்க ஒருத்தர் சொன்னாரு பாருங்க, அங்க அன்னைக்கு ஹிட்லர் சொன்னாங்க, அன்னைக்கு பாரதி சொன்னாங்க, இவன் சொன்னாங்க, அவன் சொன்னாங்க. கடைசி வரைக்கும் நீ என்னடா சொல்ல வர? அப்படின்னா, சீமான் கிட்ட வந்து பதில் இருக்காது. அப்போ ஒரு ஷார்ட்ஸ் கிரியேட்டரா, ஒரு ரீல்ஸ் கிரியேட்டரா வந்து, இவர் சொன்னாரு பாருங்க அப்படின்னு ஒரு ஒரு டெம்போ எடுத்து என்ன பண்ணுவாரு, ஒரு பஞ்ச் டயலாக் சொல்லி, இப்படி முறுக்கிட்டு, அப்புறம் இப்படி அடிச்சு இப்படி நீட்டிட்டு, இப்படிம்பாரு. இது பண்ணுவாரு. அவர் வந்து அந்த பாடி லாங்குவேஜ்ல அவரோட குள்ளமான உயரத்த உயரமா காட்டணுங்கிறதோ, அவரோட மொழிக்கும், அவரோட கன்டென்ட் ஒரு தொடர்ச்சி இல்ல, தலைப்புக்கு சம்மந்தம் இல்லாம பேசுறார், அப்படிங்கிறதெல்லாம் மறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக, இப்படியான உடல் மொழிய வந்து கையாள்வாரு. இப்படியா ஒரு ரீல்ஸ் எடுத்து தொடர்ச்சியா அவர் எடுத்து குடுத்துருவாரு. அத ரீல்ஸா கட் பண்ணி அவங்க தம்பிகள் வந்து ஐடி விங் வந்து பரப்பிக்கிட்டு இருக்கும். அதாவது சோசியல் மீடியா விங். இதுதான் இவரு வந்து செஞ்சுகிட்டு இருக்காரு. இப்ப இத எதுக்கு நாம பேசுறோம் அப்டின்னா, இந்த மாதிரி ரீல்ஸ் கன்டென்ட்டா அவர் பேசுறது இருக்கு இல்லையா? இப்ப சமீபத்தில பாரதிய பத்தி பேசினார். "பாரதி மாதிரி தமிழுக்கு தொண்டு செய்தவர் உண்டா?" அப்படின்னு ஒரு பேச்ச போட்டு போயிருவார். பாரதிய பேசணும்னா ஆர்எஸ்எஸ் மேடையில என்ன, பாகிஸ்தான் மேடையில கூட நான் பேசுவேன் அப்படின்னு ஒரு பிட்ட போயிட்டு அப்போ பாரதியார் வந்து அவ்ளோ தமிழுக்கு தொண்டாற்றி இருக்கார் போலப்பா. நாமெல்லாம் படிக்காம விட்டோம். உடனே குத்துறா பாரதியோட பேரு கையில பச்சை குத்துறா. பாரதியோட படத்த வந்து தோள்ல பச்சை குத்துறா. பெண் உரிமைய பேசியிருக்காரா பாரதி? பேசியிருப்பார் போல இருக்குது நெறைய. சீமான் சொல்றார்ல, அப்படின்னு இங்க ஒரு பச்சை குத்தி தெரியாம பெண்கள் நெறைய பேர் இது மாரி பண்றாய்ங்க. பெண்கள் உரிமைக்கும் பாரதிக்கும் ஏணி வச்சு போட்டாலும் கூட எட்டாது. பாரதிக்கும் பெண் உரிமைக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு? பாரதிக்கும் தமிழுக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு? தமிழுக்கு பாரதி ஆற்றிய தொண்டு என்ன? திடீர்னு ஹிட்லர் பேசினதா பேசுவார் ஒண்ணு. அது ஹிட்லர் பேசினாரா அப்படின்னு நம்ம யாரும் வெரிஃபை பண்ண மாட்டோம்.
அடிச்சு விட்டு போயிட வேண்டியது தான் நமக்கு ரீல்ஸ் கிரியேட்டர் சீமான். ஹிட்லர் பேசினான்னு சொல்லுவாரு. பெரியார் ஈவே ராமசாமி என்ன சொன்னார் தெரியுமா? ஆதாரம் குடுறா என்ன அப்படின்னாக்கா குடுக்க மாட்டானுங்க எவனும். அப்போ இத நம்ம உடைக்க வேண்டியதா இருக்கு. நீ சீமான் தொடர்ந்து பேசுறான்பா ஒண்ணும் செயல் இல்லப்பா. நம்ம வழக்கமா பேசிக்கிறது. மரியாதை குறைவா பேசணும்னு இல்ல. இளைஞர்கள் பேசிக்கிறத நம்ம சொல்றோம். அ என்னப்பா சும்மா கத்தி கத்தி பேசிட்டு இருக்கான். ஒண்ணும் செயல்பாட்டுல இல்ல. சீமான் கூட ஒண்ணும் நம்ம விஜய பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நகர்ந்தாலும், சரி இல்ல இவங்க எல்லாமே ஏமாத்துற மாரி இருக்கு. கொள்கை ரீதியான அரசியல்ல கொஞ்சம் கவனிக்கணும் அப்படின்னு திரும்புற நபர்களா இருந்தாலும், சீமான் இந்த சொல்லி வச்ச சம்பவங்கள் இருக்குல்ல, யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம்னு இப்படி முறுக்கிட்டு சொல்லிட்டு போன அந்த வசனம் இருக்குல்ல, அப்போ சீமான் பொய்யானவன் தான். ஆனா பாரதி தமிழுக்கு ஆற்றிய தொண்டு உண்மைப்பா அப்படின்னு அவன் அவன் மனசுல இருந்துகிட்டே இருக்கும் இளைஞன் மனசுல. அப்போ இது எல்லாமே சேர்ந்தது தான் அரசியல். நம்ம மொழிக்காக யார் உழைச்சா, நமக்காக யார் உழைச்சா, நம்ம மொழிக்கு எதிரா யார் வேலை செஞ்சாங்கங்கிறதுலேருந்து தான் அரசியல் தொடங்குது. அப்போ பாரதி எல்லாம் நம்ப வந்து நமக்கானவர், நம்ம மொழிக்கானவர், தமிழுக்கு தொண்டாற்றியவர், அவருக்காக நான் பாகிஸ்தான் கூட போவேன்ற அளவுக்கு பில்டப் பண்ணும்போது, சாதாரணமா தனிப்பட்ட ரீதியில பொறுக்கி திங்கிறதுக்காக பில்டப் பண்றதுங்கிறது வந்து, எத்தனை இளைஞர்கள நாசப்படுத்துங்கிறது இருக்கு. இத நான் ஏன் இவ்ளோ தெளிவா சொல்ல வேண்டியது இருக்குன்னா, இத நம்ம உடைக்க வேண்டியது இருக்கு. சீமான அம்பலப்படுத்துறது எவ்வளவு முக்கியமோ, அதே போல சீமான் பேச்சுக்கள், சீமான் அடிக்கடி ரீல்ஸ் கிரியேட் பண்ணி விட்டு போடுறத, நம்ம உண்மையான வரலாறுகள் மூலமா அம்பலப்படுத்த வேண்டியது ரொம்ப தலையாய கடமையா இருக்கு. அதற்கான முதல் பணியா தான் நாம சீமான் ப ஆர்எஸ்எஸ் மேடையில பேசின பாரதிய பத்தி இன்னைக்கு அம்பலப்படுத்தலாம்னு இருக்கோம். முழுக்க முழுக்க ஆதாரத்தோட, தரவுகளோட, பாரதி எழுதின புத்தகத்திலிருந்தே இன்னும் சொல்லப்போனா பாரதிய பாரதின்னு நம்ம குறிப்பிடணும்னு இல்ல. சுப்பிரமணிய சிவா. சுப்பிரமணிய சிவான்னு கூட நம்ம பாரதிய குறிப்பிடணும் குறிப்பிட்டா கூட பொருத்தமா இருக்காது. சி. ஜூப்ரமணிய சிவா அப்படின்னு அவர் விரும்பின ஆரிய சமஸ்கிருதத்தில அவர் கையெழுத்திட்ட ஆரிய சமஸ்கிருதத்தில அவர் குறிப்பிட்டா தான் அது சரியா இருக்கும். இருந்தாலும் நமக்கு ஆரிய சமஸ்கிருதம் வந்து வாயில வராது. ஜூப்ரமணிய சிவா அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம்னா, அதுக்கே 20 செகண்ட் ஒரு ரீல்ஸ்க்கான டைம் போயிருங்கிறதுனால நம்ம பாரதின்னே குறிப்பிடுவோம். ஆனா, பாரதி தமிழுக்கான நபர் இல்ல. இப்போ பாரதியாருக்கு வருவோம். நம்ம பாரதிக்கு வருவோம். தமிழுக்கு எவ்வளோ தொண்டாற்றியிருக்கார் அப்படிங்கிறத நான் ஒரு சில உதாரணங்களோட உங்களுக்கு சொல்றேன் பாருங்களேன். பாரதியார் என்னென்ன தமிழுக்கு தொண்டாற்றியிருக்காரு? உண்மையிலேயே தமிழுக்கு தொண்டாற்றியிருக்காரா? இல்ல அவர் தொண்டாற்றியது தான் எதுக்கு அப்படிங்கிறத நம்ம சுருக்கமா சொல்றேன். என்னென்ன தலைப்புகள்ல பாரதியார நாம ஆதாரப்பூர்வமா அம்பலப்படுத்த போறோம் அப்படின்னா, பாரதி மொத்தமா தமிழுக்கு அவரோட வாழ்நாள் முழுக்க அவரோட எழுத்துக்கள்ல எத்தனை சதவீதம் வந்து தமிழுக்காக எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த தகவலை உங்களுக்கு கேட்கும்போது ஆச்சரியமா இருக்கும். இருந்தாலும் நம்ம சொல்றோம் பாருங்க. அந்த தலைப்புல ஒண்ணு பரிசுக்கு பாடல் எழுதிய தருமி பாரதி அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம இதில் சொல்ல போறோம். விளக்க உரையே இல்லாத ஒரு ஒரு பாடல் அப்படின்னா, ஒரு கவிதை அப்படின்னா, அது பாரதியோடது தான் அப்படின்னு சீமான் வந்து இப்படி கைய முறுக்கி திருவள்ளுவர் கூட இல்லடா, திருக்குறள் கூட இல்லடா, சிலப்பதிகாரம் இல்லடா, மணிமேகலை இல்லடா, தமிழ்ல எழுதின எவனுமே இப்படி எழுதினல்லடா, இவன் எழுதியிருக்கான்டா கிறுக்கு பைய அப்படின்னு சொல்லிட்டு பாரதிய பத்தி சீமான் பேசியிருந்தாரு. அது உண்மையா அப்படிங்கிறது குறித்தும் பார்க்க போறோம். அதுக்கப்புறம் திருக்குறளை பத்தி பாரதியார் என்ன மாதிரியான ஒரு நிலைப்பாட்டில் இருந்தாரு, திருக்குறளுக்கு எவ்வளவு அரும்பாடுபட்டாரு, சேவை புரிந்தாரு அப்படிங்கிறத குறித்து உங்களுக்கு விவரமா பேச போறோம். நம்ம முதல்லயே சொன்ன மாரி சுப்பிரமணிய சிவா அல்லது பாரதின்னு அவர் கையெழுத்திட்ட எதுல கையெழுத்திட்டார் அப்படிங்கிறத உங்களுக்கு விளக்கி சொல்லப் போறோம். அதுக்கப்புறம் ஆரிய முனி அப்படின்னு பாரதி வந்து ஒருத்தரை குறிப்பிடுறாரு. ஆரிய முனி, தமிழ் இலக்கணம் தந்த ஆரிய முனி அப்படிங்கிறாரு. அது என்னங்கிறது குறித்து கொஞ்சம் விவரமா பேசப் போறோம். ஆரிய சம்பத், சம்பத் நம்ம அர்ஜுன் சம்பத் இல்ல. ஆரிய செம்பத் நமக்கு வாயில கருமம் வரமாட்டேங்குது. ஆரிய ஸ்தம்பத் அப்படின்னு அவர் எதை குறிப்பிட்டாரு, எதையெல்லாம் குறிப்பிட்டார் அப்படிங்கிறது குறித்தும், ஆரிய நாகரிகம் தான் மூலம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அதற்கு இணையானது அப்படின்னு தமிழ்ல சொல்லியிருக்காரு. அது எங்க அப்படிங்கிறதையும், கால்டுவெல் குறித்த அவரோட நிலைப்பாடு. ஏன்னா, பாரதி பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு 10, 15 வருஷத்துக்கு முன்னாடியே கால்டுவெல் வந்து திராவிட ஒப்பிலக்கணம், மொழியியல் ஒப்பிலக்கணம் அப்படின்னு ஒரு நூல் வெளியிட்டிருந்தார். அத பத்தி எவ்வளவு தூரம் வந்து பாரதி வந்து பிரச்சாரம் பண்ணியிருக்காப்ல, இதையும் நம்ம பேசப் போறோம். தமிழ்ல எழுத்துக்குறை இருக்கு அப்படின்னு புரட்சி பண்ணியிருக்காரு பாரதியார். எழுத்துக்குறை இருக்குப்பா தமிழ்ல. செலாத் எல்லா கோட்டையும் அழி. நான் முதல்ல இருந்து ஸ்கிரிப்ட் குடுக்குறேன் அப்படின்னு அது ஒரு வேலை பண்ணியிருக்காரு.
பாரதிக்கு வாவு சிதம்பரனார் செக்கிழுத்த செம்மல். இப்போ இப்படி தட்டி இப்படி உயர்த்தி பாரதி உனக்கு பாகிஸ்தானுக்கு வரண்டா நானு அப்படின்னு சீமான் பேசினார்ல, அப்படியே இந்த பக்கம் லெஃப்ட்ல தட்டி இப்படி தட்டி செக்கிழுத்தாண்டா என் பாட்டன், செக்கிழுத்தாண்டா வெள்ளைக்காரனை எதிர்த்து அப்படின்னு பேசுவாப்புலல்ல. அப்போ இந்த செக்கிழுத்த சீமானோட பாட்டன் அதே பாகிஸ்தானுக்கு போற சீமானோட இன்னொரு பாட்டனுக்கு இந்த செக்கிழுத்த பாட்டன் என்ன பதில் கொடுத்திருக்காரு அப்படிங்கிறது குறித்தும் விவரமா பேச போறோம். தமிழ் மொழியில வடமொழிய கலந்தாரா பிரித்தாரா பாரதி அப்படிங்கிறது குறித்து பார்க்க போறோம். தமிழ் இலக்கண ஈடுபாடற்ற பாரதி, இந்த தலைப்பு வந்து உங்களுக்கு ஷாக்கிங்கா இருக்கும். சரி, ஈடுபாடு இருக்கிறதாவே நீங்க நினைச்சுங்க. நம்ம சொல்றது உங்களுக்கு அந்த ஆதாரங்கள் ஏத்துக்கக்கூடியது இருந்தா அப்புறம் நீங்க அதை முடிவு பண்ணுங்க. திருக்குறள் பத்தி எட்டயபுர பள்ளியில பாரதி பேசின விஷயம் என்ன? எட்டயபுர பள்ளியில பாரதியாரை திருக்குறளை பத்தி பேச கூப்பிடுறாங்க. எவ்வளவு சிறப்பா திருக்குறளை பத்தி பேசியிருக்காரு அப்படிங்கிறதையும் ஆதாரப்பூர்வமா பேச போறோம். இந்தி சமஸ்கிருதம் குறித்து, ஒரே நாடு ஒரே மொழி குறித்து பாரதியோட பார்வை என்ன? ஏன்னா இந்த இந்த வார்த்தை நம்ம சொல்றோம்ல, ஒரே நாடு ஒரே மொழிங்கிறதும், இந்தி திணிப்புன்னு இன்னை வரைக்கும் இந்தி தெரியாத மரியாதையா ஓடி போயிடுறான் நம்ம டிஷர்ட் போடுறோம்ல, அது குறித்தும், சமஸ்கிருத திணிப்பு அப்படின்ற ஒன்று இருக்குல்ல, அது குறித்தும், இவங்க எல்லாம் பேசுறதுக்கு முன்னாடி 1906ல் பாரதி என்ன நிலைப்பாட்டில் இருந்திருக்காருங்கிறது குறித்து உங்களுக்கு விளக்க போறோம். அது மட்டும் இல்லாம ஜப்பான்ல அவர் ஒரு மொழி இருக்கு, அதை நம்ம வளர்த்துருக்கணும் அப்படின்லாம் பேசியிருக்காரு. அது குறித்து நம்ம பேச போறோம். இது எல்லாத்த பற்றியும் தான் உங்களுக்கு விவரமாக தரவுகளோட எந்த புத்தகத்தில் எங்கே குறிப்பிட்டிருக்கு அப்படின்னு முழு தரவுகளோட ஆதாரப்பூர்வமாக உங்ககிட்ட கொடுக்க போகிறோம். இதில் முதல் விஷயமா 11 பக்க பாரதி அப்படின்னு நம்ம பாரதியோட தமிழுக்கான சேவையை அவரோட ஒட்டுமொத்த வாழ்க்கையில் அவர் எழுதி தள்ளுனதில் எத்தனை பக்கங்கள் தமிழுக்காக எழுதியிருக்காரு அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க? நீங்கள் இந்த பெரியார் மீது அவதூறு பரப்புறவங்கெல்லாம் உடனடியாக அவனுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, எது சொல்லியிருக்காங்கன்னு தெரியாது. திடீர்னு பெரியாரோட இந்த புத்தகத்தில் 18ஆம் பக்கத்துக்கு நீ பிறந்த 18ஆம் பக்கத்தோட பெரியார் பற்றி பதில் சொல்லு அப்படின்னு. என்னடா சொல்லியிருக்காரு பெரியார் 18ஆம் பக்கத்துலாம் அவனுக்கும் தெரியாது. அப்படி ஆர்எஸ்எஸ் சங்கி வந்து சொல்லி கொடுத்துட்டான், அதை எடுத்துகிட்டு வந்து எல்லா இடத்துலையும் கமெண்ட்டில் 18ஆம் பக்கம், 58ஆம் பக்கம், 38ஆம் பக்கம் அப்படின்னு. ஆனால் உண்மையிலேயே நம்ம அப்படி கேட்க வேண்டியது யார் அப்படின்னா பாரதியை தான். அதாவது சுப்பிரமணிய சிவாவை தான் 11 பக்க பாரதினே நம்ம அடைமொழியோடு கூப்பிடலாம். ஏன்னா நியூ செஞ்சுரி அப்படிங்கிற பதிப்பகம் வந்து பாரதி எழுதின அத்தனை எழுத்துக்களையும் காலவாரியாக மொத்தமாக தொகுத்துருக்கு. மொத்தமாக தொகுத்ததில் 700 பக்கங்கள் பாரதியோட எழுத்துக்கள் இருக்கு. அந்த 700 பக்கங்களில் பாரதி தமிழுக்கென ஒதுக்கிய பக்கங்கள் எத்தனை தெரியுமா? வெறும் 11 பக்கம். வெறும் 11 பக்கத்தில் மட்டும்தான் பாரதி தமிழ் மொழியை பற்றியும் தமிழ்நாட்டை பற்றியும் எழுதியிருக்கார். அந்த 11 பக்கத்திலையும் கூட முழுமையாக தமிழையோ தமிழ்நாட்டையோ தமிழர்களையோ கொண்டாடி எழுதல. அதுலேயும் ஆரியம், வேதம், பார்ப்பனியம் இது எல்லாத்தையும் கலந்து அவர் கையாண்டிருக்கார். அங்கேயும் அந்த 11 பக்கமும் முழுக்க முழுக்க தமிழ் மொழிக்காக அவர் செலவிடல. கேட்டா இங்க பச்சை குத்திக்கிறது, இங்க பச்சை குத்திக்கிறது, பெண் பிள்ளைகள்லாம் இழிவா அந்த அராத்தி அப்படின்னு ஒரு பொண்ணு சோசியல் மீடியாவில் இருக்கு. அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா பாரதியை பச்சை குத்திக்கிட்டு. நீங்க யாரை வேணா கொள்கை ஏத்துங்க, பாரதி யாருக்கானவன் தெரிஞ்சுக்கிட்டு நீங்க பச்சை குத்திக்கிட்டீங்கன்னா நமக்கு மாற்று கருத்து இல்லை. பாரதியை பச்சை குத்தி கூடாதுன்னு நம்ம சொல்ல வரல. ஆனா நீங்க தமிழ் மொழி அடையாளம், பெண் விடுதலை பேசிட்டார், இவர் எனக்கு வீரம் கொடுத்துட்டார், அதனால பொசுக்குன்னு நாங்க முன்னாடி வந்து எல்லாத்தையும் சாதிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லாதீங்க. பாரதிக்கும் பெண் விடுதலைக்கும் சம்பந்தம் இல்லை, பாரதிக்கும் தமிழுக்குமே சம்மந்தம் இல்லை. எதை வச்சு நாம் சொல்கிறோம்னா நியூ செஞ்சுரி தொகுத்த பாரதியோட எழுத்துக்கள் 700 பக்கத்தில் 11 பக்கம் மட்டுமே தமிழுக்கானது. அந்த 11 பக்க தமிழுக்கானதுலையும் கூட பாரதி முழுமையா அது தமிழுக்கு மட்டுமே, தமிழ் மொழிக்கு மட்டுமே, தமிழர்களுக்கு மட்டுமே எழுதப்படலை. அதுலேயும் உபநிடதம், ஆரியம், வேதம், சமஸ்கிருதம் தான் எழுதியிருக்காப்புல. அது கூட இது சேர்ந்தது, அதுக்கு ஒப்பானது இது அப்படிங்கிறது தான் பாரதியோட கருத்தா காலம் முழுக்க இருந்ததுக்கு. அதனால பாரதிய பாட நான் பாகிஸ்தானுக்கு வருவேண்டா அப்படின்னு எவன் சொன்னாலும் செருப்பு கழட்டி காட்டுங்க. அது சீமானா இருந்தாலும் உண்மையை நீ சொல்லு. அதுல விமர்சனம் இருக்கு, ஓகே பாரதியார் இப்படி பண்ணியிருக்காரு, அதனால நம்ம பாராட்டலாம், ஏத்துக்கலாம், அதுல என்ன உனக்கு அப்படின்னு கேளுங்க, மாற்று கருத்து இல்லை. செய்யாதது ஏன் நீ செஞ்சுதா சொல்ற? 11 பக்க பாரதிக்கு நீ பாகிஸ்தானுக்கு போறன்னா நீ அப்போ யாரோட உளவாளி அப்படிங்கிறத நம்ம கேட்க விரும்புகிறோம். இப்போ அடுத்துக்கு வருவோம். சீமானை கேட்கணும்னா கேட்டுக்கிட்டே இருக்கோம். நம்ம இந்த தரவுகளை முடிச்சிருவோம். சரிப்பா, 11 பக்கத்துலையும் அவர் வந்து ஆரியத்தை தூக்கி பிடிச்சிருக்காருன்னு சொன்னீங்க, எங்க ஆதாரம் கொடு, ஆதாரத்தோட பேசுகிற நீ ஆதாரம் கொடு பார்ப்போம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, சீமான் எந்த பாடலை அவர் தமிழ் மொழிக்கு ஆற்றிய தொண்டு திருவள்ளுவம் கூட செயலடா இந்த மாதிரி அப்படின்னு சொன்னாரோ அதே பாடலை நம்ம சொல்கிறோம் பாருங்க.
செந்தமிழ் நாடென்னும் போதினிலே இன்பத் தேன் வந்து பாயுது காதினிலே. உண்மைதான். நாம தமிழர்கள் தமிழ்நாட்டை தாய்மொழியா தமிழ்நாட்டை தாய் நாடாகவும் தமிழ் மொழியை தாய்மொழியாகவும் கொண்டவங்க. நமக்கு செந்தமிழ் நாடென்னும் போதினிலேன்னா நமக்கு தேன் வந்து பாயுது தான் காதினிலே. ஆனா பாரதிக்கு பாஞ்சிச்சா காதுல அப்படின்னா கிடையாது. அந்த பாடல்லே நீங்க பாருங்க, வேதம் நிறைந்த தமிழ்நாடு உயர் வீரம் செறிந்த தமிழ்நாடு. தமிழ்நாட்டுக்கும் வேதத்துக்கும் என்னங்க சார் சம்பந்தம்? இது பாரதியை கேட்குறோம், சீமான கேட்குறோம். செந்தமிழ் நாடென்னும் போதினிலே இன்பத் தேன் வந்து பாயுது காதினிலேன்னா வேதம் தமிழா? வேதம் தமிழ்ல இயற்றப்பட்டதா? வேதம் தமிழர்களுக்கானதா? வேதம் தமிழர்கள் படிக்கக்கூடியதான்? பதில் சொல்லு. பாரதியை தூக்கி கொண்டாடுற யாரும் இதுக்கு பதில் சொல்லுங்க. சீமானும் இதுக்கு பதில் சொல்லட்டும். வேதம் நிறைந்த தமிழ்நாடுன்னா என்ன? வேதம்னா என்ன? ரிக் யசூர் சாமம் அதர்வனம். ரிக்கு யசூர் சாமம்லாம் தமிழா சார் உங்களுக்கு? இதுதான் செந்தமிழ் நாடு என்னும் போதினிலேவா? இந்த பாட்டில் இன்னொரு காமெடியும் இருக்கு. நாம் தலைப்பு சொல்லும் போது சொன்னோம் இல்லையா, அவர் வந்து பரிசுக்காக பாடல் பாடிய கருமி புலவர், தருமி புலவரா கருமி புலவர், அந்த திருவிளையாடல்ல வருமே, நாகேஷ் நடிச்சிருப்பாரே, ஐயோ எனக்குத்தானா எனக்குத்தானா மொத்தமும் எனக்குத்தானா அப்படின்னு. அப்போ அங்கே ஒரு கேரக்டர் நக்கீரன் தமிழர் வருவாப்புல, நீ நீ எவனா வேணாடுறா, ஆண்டவனாரு கடவுளாரு எந்த வெண்ணையாவது இரு, தமிழில் குற்றம்னா குற்றம் தாண்டா வெண்ணெய், நெற்றிக்கண் படைப்பினும் குற்றம் குற்றமேன்னு சொன்னவன் தான் தமிழன். அப்படி அங்கே நான் நக்கீரனா வரான் பார்த்தியா தமிழன், எவன் வந்தாலும் அந்த மாதிரி தான் நமக்கு தமிழர்களுக்கு குணம் வந்திருக்கு. ஆனால் பாரதி எந்த மாதிரியான நபர்னா, அங்கே நாகேஷ் மாதிரியான தமிழ். பொழப்புக்கு பாட்டு எழுதுனா போதும், பரிசுக்கு பாட்டு எழுதுனா போதும். இந்த செந்தமிழ் நாடு என்னும் போதினிலே இதெல்லாம் இருக்குல்ல, இந்த தமிழுக்கான பாடலை வந்து பாரதி வந்து எதுக்காக பாடினார் தெரியுங்களா? தமிழ் உணர்ச்சி பொங்கி போச்சு, தமிழ்நாடு வீரம் செறிந்தது, ஐயோ தமிழன்னா எவ்வளோ பெருமை மிக்க, தமிழன்னு சொன்னாலே பெருமை மிக்க இனம் அப்படின்லாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா? தமிழன்னா எவ்வளோ பெரிய உயர்ந்த, கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த குடி தமிழ் குடி. அப்போ அந்த பெருமையில வச்சுக்கிட்டு புஜம் புடைக்க நரம்பு புடைக்க பாரதிக்கு கவிதை பிச்சுக்கிட்டு வந்துட்டு செந்தமிழ் நாடென்னும் போதினிலேன்னு பாடிட்டாருன்னு நினைக்கிறீங்களா? மதுரை தமிழ் சங்கம் வந்து ஒரு அறிவிப்பை வெளியிடுறாங்க. சுதேசி மித்திரன்கிற இதழ்ல மதுரை தமிழ் சங்கம் அறிவிப்பை வெளியிடுது. தமிழ்நாடுன்னு தலைப்புகள்ல மிக சிறப்பான கவிதைகள் பாடல்கள் எழுதுறவங்களுக்கு பரிசு தரப்படும்னு அறிவிக்கப்படுது. அந்த விளம்பரத்தை பார்த்துட்டு கண்டும் காணாம அப்படி எழுதுவோமா, நம்மள வரலாறுல ஏதாவது தப்பா சொல்லிடுவானுங்களோ அப்படின்னு இருந்த பாரதி வந்து, சரி சரி நாமளா எழுதுனா சரி வராது, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நம்மளை கம்பல் பண்ணாங்கன்னு சொல்லி எழுதிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, சுப்பிரமணிய ஐயர் அப்படிங்கிற அவரோட நண்பரும் இன்னும் பிற நண்பர்களும் இந்த விளம்பரத்தை காட்டி, எப்பா எப்பா பரிசு கொடுக்குறாங்கப்பா, ஒரு பாட்டு எழுதி கொடுப்பா அப்படின்னு கேட்டதுனால எழுதினதா குறிப்பிடப்பட்டிருக்கு. இதை யார் குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா, எஸ்.ஜி. ராமானுஜலு நாயுடு அப்படிங்கிற அவரோட நண்பர், அவரோட பாரதியை பற்றின அவரோட நினைவுகளை பகிர்ற புத்தகத்தில் குறிப்பிட்டிருக்கார். இப்போ எந்த புத்தகத்தில் குறிப்பிட்டிருக்கார் அப்படிங்கிறத, இதெல்லாம் எங்கிருந்து நம்ம தரவுகளை சேகரிச்சிருக்கோம், யாரோட புத்தகங்கள் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இந்த பதிவோட டிஸ்கிரிப்ஷனில் அந்த ஆதாரங்கள் எல்லாத்தையும் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறோம். எந்தெந்த புத்தகங்களில் இருக்கப்பட்டிருக்க தகவல்ங்கிறத அட்டாச் பண்ணுறோம். உங்களுக்கு யாருக்காச்சும் சந்தேகம்னா அத்தனை புத்தகங்களையும் எடுத்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம பேசுகிற இந்த விஷயங்கள்லாம் வாலாஜா வல்லவன் அப்படிங்கிற தோழர் வந்து எழுதிய பாரதியின் உயிர் மூச்சு தமிழா ஆரியமா அப்படிங்கிற அந்த நூல்லேருந்து மேற்கோள் காட்டியும், அதில் அவங்க கொடுத்துருக்கிற ஆதாரங்களை எல்லாமே எடுத்தும் நாம் உங்ககிட்ட பேசியிருக்கோம். எந்த ஆதாரமும் வேற யாரோ சொன்னாங்க, பெரியார் இப்படி சொன்னார்னு அவங்க சொல்லியிருந்தாங்க, பெரியார் இப்படி சொல்லியிருப்பார்னு ஒரு ஆர்எஸ்எஸ்காரன் புக் எழுதியிருந்தான் அப்படின்லாம் கிடையாது. இது அத்தனையுமே பாரதியோட புத்தகங்களில், பாரதியோட கவிதைகளில், அவரோட நூல்களில் இருந்தோம், அவரோட நண்பர்கள் சுயசரிதையாக எழுதியதுல இருந்தோம் அத்தனை ஆதாரங்களும் உங்களுக்கு மேற்கோள் காட்டப்பட்டிருக்கு. இது எதுவுமே தரவுகள் இல்லாமல் பேசப்படுற விஷயம் கிடையாது. இதை நீங்கள் ஆதாரமாக, இதை பார்க்குற நபர்கள் ஆதாரமாக துணிந்து எது வரைக்கும் வேணாலும் இதை நீங்கள் ஆதாரமாக பயன்படுத்தலாம். நீதிமன்றம் வரைக்கும் கூட 100% ஆதாரத்தோடு பேசப்படக்கூடிய பதிவு தான் இந்த பதிவு. இப்படி பரிசுக்கு பாடல் பாடின தருமி புலவர் நாகேஷ் கேரக்டர் தான் பாரதி. அதே வருஷத்துல, அதாவது பரிசுக்கு பாடினார் இந்த செந்தமிழ் நாடு என்னும் போதினிலேனோ, யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம். ஆமா காணும், நாங்க தமிழர்கள் காணல, யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் எங்கினாவது எங்கும் காணும். ஆனா பாரதி என்ன காண்றாருன்னா, அதே போல அவர் எழுதுற அதிலே யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் வள்ளுவர் போல் இளங்கோவை போல் பூமிதனில் யாங்கனும் பிறந்ததே இல்லை. இதெல்லாம் வந்து பரிசுக்காக எழுதினது. இதுலேயும் கூட ஏன் நீ கம்பனை முதல்ல எழுதிட்டு அதுக்கப்புறம் வள்ளுவரை இடையில எழுதியிருக்க, இளங்கோவை அதுக்கப்புறம் எழுதியிருக்க அப்படின்னு. கம்பன் வந்து ராமாயணம் எழுதினவன், ஆரியத்தை தூக்கி பிடிச்சுவன்.
கம்பனை மாதிரி ஒரு அயோக்கிய பையன் எவனும் கிடையாது. அந்த பேர்ல தமிழ் சங்கம்லாம் வச்சு இயங்கிக்கிட்டு இருக்காங்க. அது ஒரு நகைப்புக்குரிய விஷயம். அது இப்படி கேள்வி கேட்பாங்க அப்படின்னு சீமான் வந்து முன்கூட்டியே தெரியும் இல்லையா? நம்ம ஒரு பஞ்ச் டயலாக் அடிச்சோம்னா, ஏதாவது இப்படி கேட்பான், ஏதாவது சொல்லி சமாளிப்போம் அப்படின்னு. அதுக்கு போய் வள்ளுவன் வந்து நடு முள்ளுடா, முள்ளு. இந்த பக்கம் கம்பன், இந்த பக்கம் இளங்கோவன். அவங்கள எடை போடுற தராசு தான் வள்ளுவன் அப்படின்னு சொல்லிட்டு உருட்டிட்டு போயிருக்காப்ல. ஆனா பாரதியோட நோக்கம் வள்ளுவனை கொண்டாடுறது இல்ல. வள்ளுவனை எப்படி அவர் பார்த்திருக்கார் அப்படிங்கிறத அடுத்து நாம பார்ப்போம். அவருக்கு கம்பன் தான், அவருக்கு ஆரியம் தான், அவருக்கு சமஸ்கிருதம் தான், அவருக்கு ஹிந்தி தான். அதுதான் அவரோட மோட்டோவா இருந்திருக்கு இந்த 11 பக்க பாரதி. 11 பக்க பாரதிங்கிறது யாரும் மறந்துடாதீங்க. 700 பக்கத்துல 11 பக்கமும் 11 பக்கத்துல ஒரு பக்கம் கூட முழுமையா தமிழுக்கு ஒதுக்காத நபருங்கிறத திரும்ப திரும்ப சொல்லுங்க. நம்ம தலைமுறைகள் கிட்ட சொல்லுங்க, இளைஞர்கள் கிட்ட சொல்லுங்க. இது வரலாறு திரிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு. இதை நாம ஒருபோதும் அனுமதிக்க கூடாது. இவங்களோட நண்பர்கள் அதை குறிப்பிட்டு எழுதியிருக்காங்க. இவர் பரிசுக்கு பாடல் பாடினார் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். கூடவே பாரதிதாசன் இருக்கார் இல்லையா? புரட்சி கவிஞர், திராவிட கவிஞர். தமிழர்கள் அதாவது ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கல் ஆகாது பாப்பா, மாலை முழுதும் விளையாட்டு, தூங்கி எழுந்தவுடன் தான் படிப்பு அப்படின்னு நமக்கு பாரதியார் சொல்லியிருப்பார். ஆனா புரட்சி கவிஞன் என்ன சொல்லியிருப்பாருன்னா, திரும்ப திரும்ப படி. காலையில படி, மாலையில படி. 2 வயசுல உன் குழந்தைய படிக்கிறதுக்கு அனுப்பு. அவன் பேச ஆரம்பிச்சா நாம இன்னைக்கு விமர்சனமா வைக்கிறோம்ல. இணையா அவன் பேச ஆரம்பிச்சா உடனே பள்ளிக்கூடத்துல சேர்த்துறீங்க. ஆனா புரட்சி கவிஞர் என்ன சொல்றாரு? கல்வி மறுக்கப்பட்ட சமூகம் நாம. நம்ம காலங்காலமா கல்வியை மறுக்க வச்சிருக்கான். நாம நாம ஓய்வில்லாம படிக்கணும் நாம. இந்த மாலை முழுதும் விளையாட்டு பழக்கப்படுத்திக் கொள்ளு பாப்பாலாம். பாப்பா வீட்ல தின்னுபுட்டு சும்மா உட்காந்துக்கிட்டு ஒரு உடல் உழைப்பும் இல்லாம இருக்கிறவனுக்கு விளையாட்டு மூலமாவது உடற்பயிற்சி தேவைன்றதுக்காக சொல்லப்பட்டது அது. ஆனா உழைக்கும் வர்க்கமாகிய நாம, கல்வி மறுக்கப்பட்ட சமூகமாகிய நாம, காலையில் படி, மாலையில் படி, மறுபடி படி, திரும்ப படின்னு படினே ஒரு கவிதை புரட்சி கவிஞரால எழுதப்பட்டிருக்கு. அந்த புரட்சி கவிஞரே, பாரதியின் எழுத்துக்கள் மீது ஓரளவுக்கு பற்றுக்கொண்ட புரட்சி கவிஞரே என்ன சொல்லியிருக்காரு? இது அவரோட நண்பர் புத்தகத்துல மட்டும் குறிப்பிடல, பாரதிதாசனே புரட்சி கவிஞரே குறிப்பிட்டிருக்காரு. தமிழ்நாட்டை பற்றி தமிழ் பாக்கள் தந்தால் அமைவான பாட்டுக்களிப்போம் பரிசென்று சான்ற மதுரை சங்கத்தார் உரைத்தனர். தேன்போர் கவியொன்று செப்புக நீர் என்று பல நண்பர் வந்து பாரதியாரை நலமாக கேட்டார். புரியுதுங்களா? அவங்க நண்பர்கள் கேட்டாங்க அப்படிங்கிறதுக்காக தான் மதுரை தமிழ்ச்சங்கம் பரிசுக்காக பாட்டு எழுத சொல்லிச்சு. அவங்க நண்பர்கள் நலமாக கேட்டாங்க, அதுக்காக தான் பாட்டு எழுதினாரு. செந்தமிழ் நாடெனும் போதினிலே இன்பத் தேன் வந்து பாயுது காதினிலே என்றெழுதி தமிழ்நாட்டை அப்படியே நெஞ்சால் எழுதி முடித்தார். இது வந்து நாம சொல்லல, புரட்சி கவிஞர் சொல்றது. அவங்க நண்பர்களும் மேற்கோள் காட்டி புத்தகத்துல சொல்லியிருக்காங்க. புரட்சி கவிஞரும், பாரதியாரோட எழுத்துக்களை விரும்பிய புரட்சி கவிஞரும் என்ன சொல்றாரு? பாரதி வந்து செந்தமிழ் நாடென்னும் போதினிலே வந்து உணர்ச்சி மிக்க பாடல. அவரை எதிர்த்து கவுண்டர் கொடுக்கல. நல்லா எழுதி நல்ல வரிகள் அப்படின்னு சொல்லியிருந்தாலும், எதனால அவர் எழுதினாருங்கிறத மதுரை தமிழ் சங்கம் கேட்டுச்சு. நண்பர்கள் நலமாக கேட்டனர். அதனால இந்த பாடலை நெஞ்சால் எழுதி முடித்தார் அப்படின்னு அவரே குறிப்பிட்டிருக்கார் புரட்சி கவிஞரே. இந்த எழுதி முடிஞ்சு சரிப்பா போட்டியெல்லாம் கலந்துக்கிட்டாங்கன்னே பரிசு கிரிசு வாங்கினாங்களான்னா, அவருக்கு பரிசு 2ஆம் பரிசு கிடைச்சிச்சுன்னு நினைக்கிறேன். அவரோட கவிதைக்கு ₹100 பரிசு. ₹100 எப்போ 1915 காலகட்டத்தில் ₹100 எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க. அவ்வளோ பெரிய தொகைக்காக எழுதப்பட்டது தான் செந்தமிழ்நாடு என்னும் போதினிலே இன்பத் தேன் வந்து பாயுது காதினிலே. நமக்கு மாற்று கருத்து இல்லை. நமக்கு செந்தமிழ்நாடு தான் உயிர் மூச்சு. அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் எழுதின நபருக்கு செந்தமிழ்நாடு உயிர் மூச்சு கிடையாது. அது ₹100 எழுதின வரி அது. புரியுதுங்களா? அதே 1915 பாரதி வந்து தன்னுணர்ச்சியோட ஒரு பாடல் எழுதினார். இது பரிசுக்காக எழுதினது. செந்தமிழ்நாடு என்னும் போதினிலே வந்து பரிசுக்காக எழுதினது. ஆனால் தன்னுணர்ச்சியோட தானா விருப்பப்பட்டு வேகம் கொண்டு உணர்ச்சி பெருக்கால ஒரு பாடல் எழுதினார். அது என்ன பாடல் தெரியுமா? ஆதிசிவன் பெற்றுவிட்டான் என்னை ஆரியமைந்தன் அகத்தியன் என்றோர் வேதியன் கண்டு மகிழ்ந்து நிறை மேவும் இலக்கணம் செய்து கொடுத்தான் 3 குலத்தொழில் மன்னர் என்னை மூண்ட நல்லன்போடு நித்தம் வார்த்தவர் நித்தம் வளர்த்தார். ஆன்ற மொழிகளினுள்ளே, இந்த வரியை நீங்க குறிப்பாக கவனிக்கணும். ஆன்ற மொழிகளினுள்ளே உயர் ஆரியத்திற்கு நிகரென வாழ்ந்தான். அப்படின்னு யார் வாழ்ந்தான்? யாரு? நம்ம ஹீரோ தான். யாரு? சீமான் யாருக்காக பாகிஸ்தானுக்கு போறேன்னு சொன்னாரோ அந்த ஹீரோ பாரதி தான். எது? செந்தமிழ்நாடு என்னும் போதினிலே ஒரு பக்கம் பரிசுக்கு, யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் ஒரு பக்கம் பரிசுக்கு, தானா உணர்ச்சி பொங்க எழுதும்போது என்ன? ஆன்ற மொழிகளின் உள்ளே
உயர் ஆரியத்திற்கு நிகரென வாழ்ந்தவன் அப்படின்னு யார் வாழ்ந்தான்? நம்ம பாரதி தான். பாண்டிச்சேரியில் யானை மிதிச்சு சேர்த்தாப்புலே பாரதி, அந்த பாரதி தான். இப்போ மேடையில் ஆர்எஸ்எஸ் மேடை, ஆர்எஸ்எஸ் ஏன் கொண்டாடுறான்னு நினைக்கிறீங்க பாரதியை? மோடி வரைக்கும் ஏன் பாரதிக்கு ட்வீட் போடுறாரு? இதில் அந்த விவேக் காமெடி ரொம்ப நாளாக அது பெரிய முற்போக்கு மாதிரி பார்க்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. அப்துல் கலாம் எல்லாம் கூட சொல்லியிருப்பாப்ல, விவேக் காமெடி நம்ம நல்ல விஷயங்களை வரவேற்கிறோம், நல்ல விஷயங்கள் இருக்குது. ஆனால் இந்த சாமி படத்தில் விவேக் பாரதியாக கெட்ட போட்டுக்கிட்டு சில முற்போக்கெல்லாம் பேசுவாங்க. முதல்ல முற்போக்கு பேசுறதுக்கு தகுதி என்ன தெரியுமா? தன் அடையாளத்தை துரத்தல். நான் எந்த சமூக பின்னணியிலிருந்து வந்தாலும், எனக்கு எந்த அடையாளம் இருந்தாலும் அதை கைவிட்டு விட்டு சமத்துவமாக சக மனிதனாக இந்த சமூகத்தில் வாழ பழகிறேன், நான் ரெடி, உங்க கூட நான் சமமா பழகிறேன், அந்த மாதிரியான சமத்துவ சமுதாயத்தை உருவாக்கத்தான் நான் உள்ள வரேன் அப்படின்றது தான் அந்த முற்போக்குங்கிறது. நான் வந்து தோல்ல அண்ணா கயிறு போட்டுக்கிட்டே மற்றவங்க கிட்ட அவா என்ன இவா என்ன, ரோடு போடுறது அவா, வீடு கட்டுறது அவா இவா அப்படின்னு டைலாக் பேசுறதுலாம் முற்போக்கு கிடையாது. அது பச்சை அயோக்கியத்தனம், பச்சை பார்ப்பனியத்தனம். அது வந்து நூல் போட்டுக்கிட்டு இருக்கிறவன் முற்போக்கா இருப்பான். ஒரு ஈர்க்குச்சியில் எடுத்து நாமம் போட்டால் அவர் ஆர்த்தோடாக்ஸ், அவர் வந்து நல்ல வெல் எஜுகேட்டட். அந்த ஒரு நாமத்தில் அவர் வெல் எஜுகேட்டட், ஆர்த்தோடாக்ஸ், நல்லவர், வல்லவர் எல்லாத்தையும் சொல்லிடலாம் அப்படின்னு ஒரு வசனம் சொன்னால, ஒரு பேட்டியில் கூட சொல்லியிருந்தால, அந்த கேடுகட்ட எச்சத்தனது. நூல் போட்டுக்கிட்டு இருக்கிறவன் தான் படித்தவன், நூல் போட்டுட்டு இருக்கிறவன் தான் முற்போக்கானவன். அவன் ஜாதி வெறியும் கிடையாது, ஜாதி வெறி இல்லாமல் அவன் சமத்துவம் பேசுகிறான், அவன் ஒடுக்கப்பட்ட மக்களோட கல்விக்காக பேசுகிறான். எடுத்து நடித்த கேரக்டர் தான் விவேக் நடித்த கேரக்டர். அந்த விவேக்கோட கதாபாத்திரம் ஒருபோதும் பார்ப்பனர்களுக்கு எரிச்சல கோவத்தை மூட்டாது. ஏன்னா அவன் நூல் போட்டுக்கிட்டு முற்போக்க பேசுகிறன்ற முகமூடியில் சுற்றிக்கிட்டு இருக்கான். இங்கே பல நபர்கள் அந்த மாதிரி சுற்றிக்கிட்டு தான் இருக்காங்க. அதில் சமூகத்தில் எந்த மாற்றமும் நிகழ போகிறதில்ல. அது பார்ப்பனியத்துக்கு அச்சுறுத்தலையும் தராது. முதல் அவன் நூல் போட்டுக்கிட்டு அந்த அகரகாரத்துக்குள்ள வாழ்ந்துக்கிட்டு அவன் நூலை எடுத்துட்டு குடுமியை எடுத்துக்கிட்டு முற்போக்கு பேசுறான், பேண்ட் சட்டை போட்டுக்கிட்டுன்னு சொன்னா அதுதான் முற்போக்கு. அவன் வேட்டியை ஒழுங்கா கூட கட்டாம கால் தெரிகிற மாதிரியே தோளில் அண்ணாக்காரி போட்டுக்கிட்டு குடிமையை ஊச்சிக்கிட்டு எங்கவா உங்கவான்னு பேசிக்கிட்டே ஒரு முற்போக்காளர் புடுங்கி எல்லாம் இருக்க முடியாது ஒரு நாளும். தன் அடையாளத்தை துறப்பவன், தன்னோட சாதி மத அடையாளங்களை துறப்பவனே சமத்துவவாதியா இருக்க முடியும். எங்க சாதிக்கு ஒரு பெருமை இருக்கு தெரியுமா அப்படின்னு பேசிக்கிட்டெல்லாம் நீ வந்து சமத்துவம் பேச முடியாது. அதெல்லாம் ஒரு சமத்துவம் கிடையாது, ஒரு மயிரும் கிடையாது. அப்படி ஒரு பக்கம் தரிமி வேஷம் போட்டுக்கிட்டு காசுக்கு யாமறிந்த மொழிகளிலே செந்தமிழ் நாடு என்னும் போதினில்லேன்னு பாடிட்டு இங்கே வந்து ஆன்ற மொழிகளின் உள்ளே தன்னுணர்ச்சியாக பாடும்போது ஆன்ற மொழிகளின் உள்ளே உயர் ஆரியத்திற்கு நிகரென வாழ்ந்தவன் அப்படின்னு சொன்னா இது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம். இந்த வரியத்தான் நாம் பாரதி பாடினதாக கொண்டு போய் சேர்க்கணும். இந்த 11 பக்க பாரதி தமிழுக்கு பாடியிருக்கானா இல்லை ஆரியத்தை தூக்கி பிடிச்சிருக்கானா? இந்த 11 பக்க பாரதி இந்திக்கு முட்டு கொடுத்துருக்கானா இல்லை தமிழுக்கு முட்டு கொடுத்துருக்கானா? இந்த 11 பக்க பாரதி சமஸ்கிருதத்துக்கு முட்டு கொடுத்துருக்கானா இல்லை தமிழுக்கு உணர்ச்சியோட பாட்டு எழுதியிருக்கானா? அப்படிங்கிறத தான் நம்ம இளைஞர்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். ஆன்ற மொழிகளின் உள்ளே உயர் ஆரியத்திற்கு நிகரான வாழ்ந்தவன் அப்படின்னா யார்? எப்படி நீ தமிழனா இருக்க முடியும்? எப்படி நீ தமிழை உயர்த்தி பிடிச்சவனா இருக்க முடியும்? செந்தமிழ்நாடுன்னு சொல்லிட்ட, தமிழுக்கு அவர் பெருசாக எழுதலை, 11 பக்கம் தான், அதுலேயும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் மீதி 700 பக்கம் என்ன தான் எழுதியிருப்பார் மனுஷன்? தமிழுக்கும் எழுதலை, தமிழை உயர்த்தியும் பேசலை, தமிழனுக்காகவும் பேசலை, திருவள்ளுவரை பற்றியும் பேசலை, அது என்ன பேசலைங்கிறத சொல்லுவோம். இப்படி என்ன பேசியிருப்பார் அவர்? ஒருவேளை புரட்சியை பற்றி பேசியிருப்பாரா? நாடு விடுதலை புரட்சி பற்றி பேசணும், மக்கள்லாம் கிளர்ந்து எழணும், விடுதலை போரில் ஈடுபடணும், ஆயுதமேந்திய போரா இல்லை அகிம்சை வழி போரா, எதை பற்றி பேசியிருப்பார் மனுஷன் அப்படின்னா எதை பற்றின ஒரு 2-3 சாம்பிள் நான் சொல்லட்டுமா? 2-3 சாம்பிள் மட்டும் கொடுக்குறேன் பாருங்க. 1904 மொழிபெயர்ப்பாளராக இருந்த பாரதி வந்து வந்தே மாதரம் அப்படின்ற தலைப்பில் எழுதின ஒரு சில சாம்பிள் பாடல். வந்தே மாதரம் 1904 மொழிபெயர்ப்பாளர் வேலையில் வந்தே மாதரம் எப்படி எழுதியிருக்காரு, எவ்வளோ உணர்ச்சி பொங்க விடுதலைக்காக எழுதியிருக்காருங்கிறத பாருங்கள். ஆரியம் என்ற பெரும்பெயர் கொண்ட எம் அன்னையின் மீது திகழ் அன்பெனும் மேன்கொடி வாடிய காலை அதற்குயிர் தந்திருவான். எது? நாமெல்லாம் தமிழ் தாய்மொழி அன்னை மொழி, அதுக்காக நம்ம சீமான் போய் பாகிஸ்தான் வரைக்கும் சண்டை போட்டு வந்துருவார்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் பாரதி எழுதினது என்னன்னா, ஆரியம் என்ற பெரும்பெயர் கொண்ட எம் அன்னையின் மீது திகழ் அன்பெனும் மேன்கொடி. இதுக்கு என்ன அர்த்தம்? இப்போ இதில் நம்ம 2 விஷயத்தை உடச்சு போடலாம். என்னன்னா, சீமான் ஒன்று சொன்னால, ஏடா வள்ளுவன் கூட எழுதலடா, வள்ளுவன் கூட எழுதல, எவனும் கம்ப இளங்கோவடி எவனும் எழுதி கிளிக்கல, நம்ம பாரதி தாண்டா விளக்க உரைய தேவையில்லை, இந்த ஏரியா அந்த ஏரியா எந்த ஏரியானாலும் நீ படித்தா உனக்கு புரிஞ்சிருண்டா, அப்படி ஒரு தமிழ் பயன்படுத்தியிருக்காண்டா அப்படின்னு. இப்போ இதை நான் சீமானுக்கு படிச்சு காட்டினா
நீங்கள் இதை எடுத்துகிட்டு போய் சீமான் கிட்ட விளக்கு உரை சொல்லுங்கன்னு, அதாவது சீமானுக்கு வந்து ஏற்கனவே ப்ரிப்பேர் ஆகாமல் நீங்கள் போய் கேட்டீங்கன்னு வச்சுங்களேன், தெரியாது. ஆரியம் என்ற பெரும்பெயர் கொண்ட எம் அன்னையின் மீது திகழ் அன்பினும் மேன்கொடி வாடிய காலை அதற்குயிர் தந்துருவான். இது ஓரளவுக்கு நல்ல தெளிவாக உச்சரிச்சா படிக்கிற மாதிரி தான் இருக்குது. இன்னும் நிறைய இருக்குது, புரியுற மாதிரி தான் இருக்குது. ஆனால் இதுக்கே சீமானுக்கு அர்த்தம் தெரியும். அந்த அளவுக்கு தற்குறி தான். இப்போ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஆரியம் தான் மிக உயர்வானது. என் அன்னை, என் தாய்மொழி. ஆரியம்னா என்ன? சமஸ்கிருதம். ஆரிய இனம். ஆரியம் தான் இந்த உலகத்திலே உயர்வானது. இன்னொன்று சொல்லியிருக்காரு, ஆரியம் தான் அத்தனைக்கும் மூலமானது. இங்க அத்தனையுமே ஆரியம் வசப்பட்டது தான், சமஸ்கிருதம் வசப்பட்டது தான். திருக்குறள் முதல் கொண்டு இங்க இருக்கிற கோவில், நிலபுலங்கள், சொத்துக்கள் அனைத்தும் ஆரிய ஸ்தம்பத்துன்னு ஒரு வார்த்தை நம்ம பயன்படுத்தணும் இல்லையா, அது அந்த பேர்ல தான் இவர் குறிப்பிடுறார். அத்தனையும் ஆரியத்துக்கு சொந்தமான ஆரிய ஸ்தம்பத்து, ஆரியர்களின் சொத்து. தமிழுக்கே இலக்கணத்தை ஆரிய முனிதான் வந்து எழுதி கொடுத்தான். ஆரியத்திலிருந்து தான் தமிழ் வந்தது. ஆரியமே அத்தனைக்கும் மூலம். எது? இந்த வார்த்தையை கேட்டுட்டு அப்படியே நீங்க இங்க திரும்புங்க. செந்தமிழ் நாடு என்னும் போதினிலே செருப்பு கழட்டி அடிக்கணும் தோணாது? ஏண்டா ஆரியந்தான் அத்தனைக்கும் மூல. தமிழர்களுக்கு இலக்கணம் இல்லைன்னு பாரதி குறிப்பிடுறான். தமிழர்களுக்கு இலக்கணம் இல்லை. அதுக்கு வஉசி பதில் சொல்றார். வஉசி பாரதியோட சமகாலத்தில் வாழ்ந்த ஒரு தலைவர். நாட்டுக்காக செக்கெழுத்த செம்மல் அதே பாட்டன் வஉசி, அதை விட தலைவனாடா நீ அப்படின்னு சீமான் கேட்பறாருல, அதே வார்த்தை நாம கேட்கிறோம். வஉசியை விட நீ பெரிய ஆளாடா நீ பாரதி அப்படின்னு சீமான் அந்த வார்த்தையை கேட்டிருக்கணும். ஆனா நாம கேட்கிறோம், நீ சீமான் தான் கேட்டிருக்கணும். ஆனா ஆக்சுவலா ஏன்னா பாரதிக்கு பதில் கொடுத்தவர் வஉசி. ஆரியத்தை விட எதுவும் பெருசு இல்லை. ஆரியத்துல தான், சமஸ்கிருதத்துல அத்தனை இருக்கு. தமிழ்ல இலக்கணம் இல்லை, தமிழ்ல வர்க்க எழுத்துக்கள் இல்லை, கசட தப்புற மாதிரியான வார்த்தைகளுக்கு சமஸ்கிருதத்துல கத்துவானுங்கல்ல, நானே இந்த மாதிரி சமஸ்கிருதத்துல கத்துறதுக்கு வார்த்தைகள் இருக்கு. அந்த வர்க்க எழுத்துக்கள் தமிழ்ல இல்லை, தமிழ் எழுத்து குறை இருக்கு அப்படின்னு சொன்ன நபர் தான் செந்தமிழ் நாடு என்னும் போதினிலே பாரதி. தமிழ் எழுத்து குறை அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொன்னாப்புல தெரியுமா? தமிழ் எழுத்து குறை இருக்கிறதுனால சமஸ்கிருத எழுத்துக்களை அதிகமாக பயன்படுத்தின நபர் தான் இந்த பாரதி. எந்த பாரதி? செந்தமிழ் நாடு என்னும் போதினிலே பாரதி. இப்படி ஆரிய அன்னைக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா, அவள் மீது ஒரு துன்பக் கொடி ஏறுது அப்படின்னா, அதை காக்க முதல் ஆளா வந்து நிற்கக்கூடியவன் தான் இந்த பாரதி அப்படின்னு பாடல் எழுதியிருக்காப்ல. எதில் எழுதியிருக்காப்ல? ஞானபானு அப்படிங்கிற இதழில் வந்து தமிழ்ல எழுத்து பிழை இருக்கணும், தமிழ்ல இலக்கணம் இல்லைன்னோ, தமிழ்ல இலக்கணம் இல்லாததுனால ஆரிய முனி தான் வந்து தமிழுக்கு இலக்கணம் கொடுத்தார் அப்படின்னும், அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்கள்லாம் வந்து ஞானபானுல 1915 பாரதிக்கு வஉசி டைரக்டா கவுண்டர் கொடுத்திருக்காரு. அவர் எதுல ஒரு பொய் பிரச்சாரத்தை, தமிழுக்கு எதிரான தமிழ் விரோத செயலை செஞ்ச பாரதிக்கு தமிழ்ல எழுத்து பிழைன்னு சொல்றவங்க எல்லாருக்கும் பின்னாடியும் தமிழ்ல இலக்கியங்கள் இல்லைன்னு சொல்ற எல்லாருமே ஒரே மாதிரியா ஆரிய சார்புடையவர்களா இருக்காங்க அப்படின்னு அதே ஞானபானுல அதே 1915 வஉசி குறிப்பிடுறார். ஏன் எல்லாரும் ஒரே மாதிரி ஆரிய சார்பில் இருக்காங்க? இப்போ தமிழ் எழுத்து திருத்தம் வந்து தந்தை பெரியார் பண்ணார். நம்ம முதல்லாம் லைலாம் திருமலைன்னு வந்துச்சுன்னா லைலாம் ஒரு மாதிரி கொம்பு போட்டு போடுவோம். அதெல்லாம் அந்த மாதிரியான பல எழுத்து திருத்தங்களை வந்து பெரியார் பண்ணார். இப்போ தமிழில் நம்ம அதை நெடுங்காலத்துக்கு கொண்டு போனோம், இல்லை எளிமையாக்கணும் எழுத்து வடிவத்தை அப்படின்னும் போது அதில் ஒரு சின்ன சின்ன குறைகளை கண்டறிந்து அதை கலைந்து தமிழை திருத்தி அதை வளர்க்க முயற்சி, தமிழில் எழுத்து திருத்தம் பண்ணுறது. ஆனால் பாரதி பெரியார் பண்ணதுக்கும் பாரதி பண்ணதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது பாருங்கள். எவ்வளோ பெரிய ஃப்ராடு பயிலாக பாரதி இருக்காப்புல அப்படிங்கிறத பாருங்கள். நம்ம கடுமையான வார்த்தையாக இருக்கலாம். என் மொழிக்கு நான் பாரதிதாசன் சொன்னதை தான் இங்கே மேற்கோள் காட்ட வரப்பேன். தாயை பழித்தவனை எவன் தடுத்தேலும் விடேன், தமிழை பழித்தவனை தாயே தடுத்தாலும் விடேன் அப்படிங்கிற அதே புரட்சி கவிஞனோட வரியத்தான் பாரதிக்கு இங்கே பதில் சொல்ல விரும்புகிறோம். நீ எப்படி என் மொழியில இல்லாம நீ குறையா சொல்லி அதை திருத்தணும் முயற்சி பண்ணா பரவாயில்ல. தந்தை பெரியார் பண்ணியிருக்காரு, இங்க தந்தை பெரியார் எழுத்து சீர்திருத்தம் பண்ணியிருக்காரு. நீ தமிழ்ல எழுத்துக்குறை இருக்குன்னு என்ன பண்ணியிருக்க? சமஸ்கிருத சொற்களை நீ உள்புகுத்திருக்க. அதுக்கு உதாரணமும் நான் காட்டுறேன் பாருங்க. சமஸ்கிருத சொற்களை உள்புகுத்தி அதுல கட்டுக்கடங்காம அளவுக்கு மீறி சமஸ்கிருத சொற்களை வந்து பாரதி பயன்படுத்தியிருக்காப்புல. அது மட்டும் இல்லாம படிக்காத தற்குறி தான் பாரதி அப்படின்னு சொல்லிட்டு, யார் இன்னைக்கு விஜய தற்குறின்னு சொல்றோம், ஆனா அன்னைக்கு வஉசி பாரதியவே தற்குறின்னு சொன்னார், சம்பவம் செஞ்சுட்டார். படிக்காத தற்குறி, அவன் டைரக்டா தான் சொல்லல, அது படிக்காத தற்குறி பாரதி. இலக்கணம் இல்லைங்கிறான் தமிழ்ல, இலக்கியம் இல்லைங்கிறான் தமிழ்ல. தொல்காப்பியத்தை படிச்சிருப்பானா அவன்? தொல்காப்பியத்தை பார்த்துருப்பானா அவன்? இவ்வளவு சிறப்பு வாய்ந்த தமிழ் இலக்கணமான தொல்காப்பியம் இருக்கு, இலக்கிய நூல்களான சிலப்பதிகாரம் இருக்கு, சீவக சிந்தாமணி இருக்கு, மணிமேகலை இருக்கு,
திருக்குறள் இருக்கு. இதெல்லாம் படிச்ச ஒருத்தன், படிச்சிருந்தானா ஒருத்தன் தமிழ்ல இலக்கணம் இல்ல, இலக்கியம் இல்லன்னு சொல்ல முடியுமா? அப்படின்னு படிக்காத தற்குறி அயோக்கிய பயல் பாரதி, ஆரியத்து பின்னாடி ஒளிஞ்சிருக்க ஆரிய சார்பு கொண்ட பாரதி அப்படின்னு அதே ஞானபானுல, அதே 1915ல பாரதி மூஞ்சில காரி துப்புனவர் தான் வ.உ.சி. நாம சொல்வோம் நம்ம பாட்டன் வ.உ.சி. அப்படின்னு. சீமானுக்கோ பாரதிக்காக ஆர்எஸ்எஸ் மேடையில் ஏறின அந்த அந்த இனத்ரோகி, தமிழின துரோகி சீமானுக்கு ஒருபோதும் தகுதி கிடையாது வ.உ.சியை பாட்டன் சொல்ல. நாம சொல்லுவோம் பாரதிக்கு அப்பவே தக் லைஃப் ரிப்ளை கொடுத்த வ.உ.சியை நாம தான் பாட்டன் சொல்லணும். நாம கொண்டாட மறந்ததின் காரணமா இந்த மாதிரியான இன துரோகிகள் வந்து திரித்து இளைஞர்களை மடைமாற்றம் பண்ற வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கான் தொடர்ந்து. அதுக்கான முதல் முயற்சியாக தான் தரவுகளோட இனி ஒரு விஷயத்தை விடக்கூடாது, இளைஞர்கள்கிட்ட வரலாறு கொண்டு போய் சேர்க்கணுன்றதுக்காக தான் நம்ம தொடர்ந்து இந்த மாதிரி இயங்கும். தொடர்ந்து இது போல தரவுகளோட பேசுவோம். அரசியல் ரீதியாக பதில் கருத்துக்களை பதிவு பண்ணிக்கிட்டே இருந்தாலும் கூடவே இது மாதிரியான தேவைப்படுற ஏன்னா இப்போ இந்து சமய அறநிலைத்துறை திருப்பரங்குன்றம் இஷ்யூ போது இந்து சமய அறநிலைத்துறை மீது அவதூறு பண்ணுறான். கந்தன் மலை அப்படின்னு பேர் வச்சுட்டு இந்த எச்சக்கல ராஜா வந்து இந்துக்கள் கோயில் இந்துக்கள் கிட்ட இருந்தா என்ன அப்படின்னு பிரச்சாரம் பண்ணுறான். அப்போ இந்து சமய அறநிலைத்துறை என்ன அப்படின்றத நம்ம ஆதாரப்பூர்வமா வரலாற தரவுகளோட என்னங்கிறத நம்ம இளைஞர்கள்கிட்ட பேச வேண்டியது இருக்கு. இந்த மாதிரியான சில்லறைகளுக்கும் இனந்துரோகிகளுக்கும் சில இளைஞர்கள் பலியாயிடுறாங்க அப்படிங்கிற காரணத்தினால இதெல்லாம் நம்ம வந்து கட்டாயம் அவங்க கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை இருக்கு. நாம கொண்டாடுவோம் வ.உ.சி. நம்ம பாட்டை ஏற்கனவே நாங்க கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா நீங்க சீமான் சொன்னதை வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்கீங்க. எல்லாரையும் கூப்பிட்டு வந்து சீமான் வ.உ.சியை வந்து பெரியாருக்கு எதிராக எடுத்துட்டு போய் நிறுத்துறா இன துரோகி, பாரதியும் வ.உ.சியும் ஒன்னு சேர்த்து பெரியாருக்கு எதிராக எடுத்துட்டு போய் நிறுத்துறா இன துரோகி. ஆனா உண்மை என்ன? அப்பவே பாரதிய தற்குறின்னு செருப்பால் அடிச்சவர் தான் வ.உ.சி. அதைத்தானே நாம இங்க பேசணும். அதை நாம செய்வோம். நாம ஒரு சேர பல பாரதிகள், எத்தனை பாரதிகள் வந்தாலும் சரி, எத்தனை சீமான்கள் வந்தாலும் சரி, ஒரு சேர அடிச்சு வரும். என்ன 700 பக்கத்துக்கு என்ன எழுதியிருக்காருன்னு ஒரு பாடல் பார்த்தோம். அடுத்தடுத்த பாடல்கள் நான் கொஞ்சம் வேகமாகவே சொல்லி முடிச்சிடறேன். நேரம் நீண்ட நேரமாக போய்கிட்டே இருக்கு. பாடி முடிச்சிடறேன் பாருங்க. வீரிய ஞானம் அரும்புகழ் மங்கிட மேவிய நல் ஆரியரை மிஞ்சி வளைத்திடு புன்மை. இங்கே இந்த வரியை மட்டும் கவனிங்க. பொருள் நம்ம சொல்லினா நீண்ட நேரம் எடுக்குது. வரியை மட்டும் கவனிங்க. வாழிய நல் ஆரிய தேவியின் மந்திரம் வந்தே மாதிரம். நம்ம சொன்னோம்ல அந்த வந்தே மாதிரம் தலைப்பு கீழே எழுதியிருக்காருன்னு. வந்தே மாதிரம் என்னன்னு சொல்றாருன்னா ஆரிய தேவியின் மந்திரம் தான் வந்தே மாதிரம். நாம் இங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம்? நாம் வந்து வந்தே மாதிரம்னா விடுதலைக்கான சொல், இந்தியா விடுதலை அடையணும்டா அப்படின்னு வந்தே மாதிரம். சங்கிகளுக்கு எதிராகவும் நாம் இன்னைக்கு வந்தே மாதிரம் வார்த்தைக்கு வந்து 100 ஆண்டு காலம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டுலாம் இன்னைக்கு நாடாளுமன்றம் வரைக்கும் வாதங்கள்லாம் போய்கிட்டு இருக்கு. அதை பற்றின விவாதங்கள் வரலாறுகள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பாரதி வந்தே மாதிரத்தை என்ன பார்த்துருக்காப்புலன்னா ஆரிய தேவியின் மந்திரமா பார்த்துருக்காப்புல. அதுக்கப்புறம் உள்ள பாரதியோட இந்த பாடல்களை கவனிங்க. பாரதியோட ஜாதி வெறி எந்த அளவுக்கு வெறும் ஆரிய வெறினாலே ஜாதி வெறி தானே. அப்போ ஆரிய வெறி, சமஸ்கிருத வெறி, இந்தி வெறி, ஜாதி வெறி எப்படி இருக்கு அப்படிங்கிறது அந்த பாடலை பாருங்க. ஆரியர்கள் வாழ்ந்து வரும் அற்புத நாடு என்பது போய் பூரியர்கள் வாழும் புலை தேசமானதே. பூரியர்கள்னா என்ன? பூரியர் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இழிவானவர்கள், கீழானவர்கள், கீழ் மக்கள்னு அர்த்தம். புலை அப்படிங்கிறது புலை தேசம் அப்படின்னாலும் புலையர்கள்னு அப்படின்னு ஒரு சாதியும் இருக்கு, இப்பவும் கூட இருக்குன்னு நினைக்கிறேன் கேரளா பக்கம். புலை தேசமானது என்ன? கீழ் சாதிகளுக்கான இழி மக்களுக்கான நாடாக மாறிடுச்சு. ஆரியர்கள் வாழ்ந்த அற்புத நாடா இருந்தது வந்து பூரியர்கள் வாழ்கிற புலை தேசம் ஆயிடுச்சேங்கிறான்னா இவன் எவ்வளோ பெரிய ஜாதி வெறி அயோக்கிய பயலா இருப்பான். இவன் என்ன நமக்கு வந்து செந்தமிழ் நாடுங்கிறது, யாமறிந்த மொழிகளேங்கிறது, இதையெல்லாம் விட எந்த சிந்தனையிலிருந்து பாரதி வாழ்ந்திருக்கான் அப்படிங்கிறத நம்ம யாமறிந்த ஆன்ற மொழிகளினுள்ளே உயர் ஆரியத்திற்கு நிகரான வாழ்ந்தோம்னு பாரதி குறிப்பிட்டதில் தான் பாரதியோட முழு வாழ்க்கையும் முழு சிந்தனையும் இருந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியுது. எவ்வளவு ஜாதி வெறி! இது ஆரியர்களுக்கான நாடா. அடுத்து பாருங்க. வீரியம் அழிந்து மேன்மையும் ஒளிந்து நம் ஆரியர் புலையர் கடிமைகள் ஆயினர். யார்? என்ன வரிகள் பாருங்க, எவ்வளவு அற்புதமான வரிகள்ல. சீமான் கிட்ட அர்த்தத்தை கேளுங்க இதுக்கெல்லாம். ஏண்டா பாகிஸ்தான் போவன்னியே, இதுக்கு அர்த்தத்தை சொல்லிட்டு நீ ஒரேடியா போயிடுறா அப்படின்னு சீமான் கிட்ட கேளுங்க. வீரியம் அழிந்து மேன்மையும் ஒளிந்து நம் ஆரியர் புலையர்க்கு அடிமைகள் ஆயினர் அப்படிங்கிறான். நம்ம எல்லாம் ஆரியரை தவிர்த்து அத்தனையும் இழி மக்களுங்கிறான். புலையருங்கிறது இழி மக்கள். இன்னைக்கு அது ஒரு சாதியா இருந்தாலும்
அவங்களுக்கு நாம் அடிமை ஆயிட்டோம் அப்படிங்கிறான். அவன் தான் தலையிலேயே இருக்கணுங்கிறது தான் பாரதியோட விருப்பம். வெறுமனே பரிசுக்கு பாட்டு எழுதினதை வச்செல்லாம் நம்ம பாரதி தமிழுக்கானவர் தமிழருக்கானவர்னு நினைச்சிடக்கூடாது. நம்ம வரலாறை ஒழுங்கா புரிஞ்சுக்கணும். பாரதி ஜாதி வெறியன். ஜாதி வெறியன் ஒருபோதும் பெண் விடுதலையை பேச மாட்டான். பெண் விடுதலையை பேசாத ஒருத்தனை பெண்கள் கொண்டாடவே கூடாது. பெண்கள் கொண்டாட வேண்டிய நபர், பெண் விடுதலைக்கான முழு தகுதியுள்ள நபர் தந்தை பெரியார் தான். நம்ம இங்க பாரதியை கம்பேர் பண்ணி தந்தை பெரியாரை தூக்கி பிடிக்கணும்னு சொல்லல. தந்தை பெரியாரோட கட்டுரைகளை வாசிச்சு பாருங்க. பெண்ணேன் அடிமையானால் கட்டுரைகளை வாசிச்சு பாருங்க. அவர் ஒரு பெண் கூட சிந்திக்காத டைமென்ஷன் அது. அப்பேற்பட்டவர் பெண் விடுதலைக்கான நபரா? இல்ல ஜாதி வெறியன் எப்படிங்க? ஜாதி வெறி சக மனுஷனையே ஆணையே சமமா நடத்த மாட்டான். பெண் எப்படி சமமா நடத்துவான்? சொல்றான் சீமான். பாரதியோட மனைவி உட்கார இவன் நின்றுகிட்டு இருந்தானா? எதுக்கு? அதுக்கு ஏதாவது காசு வாங்கிட்டு நின்று இருக்க வாய்ப்பு இருக்கு. அது என்ன கோலம்? இல்ல இவனுங்களா வரைஞ்சு விட்டதா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கவனிக்க வேண்டியதா இருக்கு. அதை ஒரு நாளைக்கு பார்ப்போம். இது எல்லாம் நம்ம நம்பி ஏமாறக்கூடாது. இவனுங்க எல்லாம் பெண் விடுதலையாளர்கள் கிடையாது. ஆணாதிக்கவாதிகள். ஜாதி வெறியன் ஒருபோதும் பெண் விடுதலையாளனா பெண்ணியவாதியா இருக்கவே முடியாது. மனிதனை சமமா நடத்தாதவன் எப்படி பெண்ணை மட்டும் சுயமரியாதையோட நடத்திடுவான்? என்ன கதை இது? புலையர்களுக்கு அடிமையானோம்னு எழுதுறான். ஆரியர் நாடுன்னு எழுதுறான். பூரியர் நாடாய் போச்சுங்கிறான். புலையர்கள் தேசம் ஆயிடுச்சுங்கிறான். இப்பேற்பட்ட கொடூரன் எப்படி பெண் விடுதலையானவனா இருக்க முடியும்? பிச்சை வாழ்வு தந்த பிறருடைய ஆட்சியில் அச்சமுற்றிருப்போன் ஆரியன் அல்ல. இது நம்ம பாரதி தான், சீமான் பாரதி தான். பிச்சை வாழ்வு தந்த பிறருடைய ஆட்சியில் அச்சமுற்றிருப்போன் ஆரியன் அல்ல. புன்புலால் யாக்கையை போற்றியே தாய்நாட்டு அன்பிலா திருப்போன் ஆரியன் அல்ல. மாட்டுதீர் மிலேச்சர் மணப்படி ஆளும் ஆட்சியில் அடங்குவோன் ஆரியன் அல்ல. இதுக்கெல்லாம் சீமான் விளக்க உரை இல்லாம விளக்கம் சொல்லி நொட்டிருவே. நீ விளக்க உரை இல்லாம தான் இருக்கா? பாரதியோட அத்தனை 700 பக்க பாடல்கள் நீ பார்த்துட்டியா? திருவள்ளுவனை பாரதிக்காக சுருக்கி, இதை நீங்க ஏதோ ஒரு இதுல பேசுறோம் அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. சீமானுக்கு கொடுக்கப்பட்ட வேலை நாம இன்னும் தமிழ்னு தூக்கி பிடிச்சுக்கிட்டு இருக்கோம், தமிழர்ன்னு இருக்கோம். வள்ளுவனை 1330 குறள் தெரியுதோ இல்லையோ, வள்ளுவன் தாண்டா எங்க தலைவனுங்கிறோம். அதை சிறுமைப்படுத்தத்தான் இவன் திருவள்ளுவனை புகழ்ற மாதிரியே, தமிழுக்காக பேசுற மாதிரியே ஆரிய பாரதிய, ஜாதி வெறியன் பாரதிய, 11 பக்க பாரதிய தூக்கி பிடிச்சி திருவள்ளுவரை சிறுமைப்படுத்துறான் இந்த இன துரோகி. எச்சரிக்கையா இருக்கணும். ஆனா பாரதியோட வரி என்ன பேசுதுங்க பாருங்க. ஆரியனுக்கான இலக்கணம் பேசுது. ஆரியன்னா எப்படி இருக்கணும்? இதெல்லாம் செஞ்சா ஆரியம் கிடையாது. ஆரியவன் தோல் அண்ணாகயிறு போட்டவன். நாமெல்லாம் நாகரிகமான மனிதர்கள், இடுப்புல அண்ணாகயிறு கட்டணும். ஆரியன் தோல் அண்ணாகயிறு கட்டினவன். மாட்டுதீர் மிலேச்சர் மணப்படி ஆளும் ஆட்சியில் அடங்குவோன் ஆரியன் அல்ல. ஆரியத்தன்மை அற்றிடும் சிறியர் யாரிவர் ஊர் அவர் யாண்டேனும் ஒழிக. ஆரியத்தன்மை இல்லாம வாழ்ற எவனா இருந்தாலும், எந்த ஊரா இருந்தாலும், அதாவது பார்ப்பனர்களுக்குள்ளேயே ஆரியர்களுக்குள்ளேயே சின்னதா இந்த பழக்க வழக்கம் ஏற்பட்டு அப்படி இப்படி நூலை கழட்டி போட்டான்னா, குடுமியை வெட்டிட்டான்னா, அவாய்வான் பேசுறதை நிறுத்திட்டான்னா, அவன் யாரா இருந்தாலும் எந்த ஊரா இருந்தாலும் அவன் ஒளிஞ்சு போகட்டும்ங்கிறான். பார்ப்பனர்களுக்கு சாதி விலக்குன்னு இப்போ பண்றாங்க இல்லையா? அதை அப்பருந்தே சொன்ன நபர் உயர்ந்த அவா பாரதி தான். இந்த மாட்டு தீர் மிலேச்சர் மணப்படி ஆளும் அப்படின்னு சொன்னோம்ல, அதுக்கு அர்த்தம் என்னன்னா சீமானுக்கு தெரியாது, நம்ம சொல்றோம். அறிவில்லாத அறமற்றோர் அல்லது மனம் போன போக்கிலே அல்லது கீழ்மக்கள் ஆளுகின்ற ஆட்சி அப்படின்னு பொருள். இவங்க ஆட்சியிலெல்லாம் நம்ம அடங்கி போயிட்டா நம்ம ஆரியன் கிடையாது, நாம் தான் ஆளணும், நாம் தான் மேலே இருக்கணும் அப்படிங்கிறத இந்த முழு பாடலும் இன்னொரு பொருளில் சிவாஜி தன் படை வீரர்களுக்கு சொன்ன மாதிரி அதெல்லாம் வரும். ஆனால் நீங்கள் இந்த வரியை மட்டும் கவனித்து பாருங்கள். இது எப்படி சொல்லியிருக்கு? பிச்சை வாழ்வு தந்த பிறருடைய ஆட்சியில் அச்சமிற்றிருப்போன் ஆரியன் அல்ல. புன்புலால் யாக்கையை போற்றியே தாய்நாட்டு அன்பில்லாதிருப்போன் ஆரியன் அல்ல. மாட்டுதீர் மிலேச்சர் மணப்படியாலும் ஆட்சியில் அடங்குவோன் ஆரியன் அல்ல. ஆரியத்தன்மை அற்றிடும் சிறியர், ஆரியத்தன்மை இல்லைனாலே அவங்க சிறியர்கள், இழிமக்கள். ஆரியத்தன்மை அற்றிடும் சிறியர் யாரிவர் ஊரவர் யாண்டேனும் ஒழிக. எவ்வளவு சிறப்பான பாடல். யாரு? பாரதி. யாரு? தமிழை தூக்கி பிடிச்சாண்டா பாரதி. யாரு? பாகிஸ்தானுக்கு போய் பாரதியை பற்றி பேசலாம். அப்பேற்பட்ட தகுதி பொருந்திய பாரதி. ஆரிய பூமியில் நாரியரும் நர சூரியரும் சொல்லும் வீரிய வாசகம் வந்தே மாதிரம். நிறைய சொல்லலாம், நிறைய பாடல்களுக்கு. அன்றொரு பாரதம் ஆக்க வந்தோனே ஆரியர் வாழ்வினை ஆதரிப்போனே வெற்று தருந்தினை நின்னரு அன்றோ ஆரிய நீயும் நின்றற மறந்தாயோ வெஞ்செயல் அறக்கரை விரட்டிடுவோனே வீர சிகாமணி ஆரியர் கோனே. ஆரியர் 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 தமிழ்ங்கிற வார்த்தையை பயன்படுத்தினதை காட்டிலும் ஆரியர் 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 ஆரியருங்கிறது தான் எனக்கு தெரிஞ்ச அந்த 700 பக்கத்துலையும் இருக்கும். அவ்வளவு ஆரிய வெறி
ஜாதி வெறி, நூல் வெறி அத்தனையும் நிறைந்த நபர் தான் பாரதி. இன்னும் எண்ணற்ற பாடல்கள் இருக்கு. நம்ம சொல்லிக்கிட்டே போலாம், லிஸ்ட் பண்ணிக்கிட்டே போலாம். அத்தனை ஆரிய வெறி பாடல்கள் இருக்கு. இதனால தான் 11 பக்கத்த தவிர்த்து மீதி என்ன இருக்குன்னா, 11 பக்கத்திலயும் ஆரிய வெறி இருக்கு. மீதி எல்லாம் என்னவா இருக்கும்னா, ஆரிய வெறியா தான் இருக்கும். பாரதியோட 700 பக்க எழுத்துல ஆரிய வெறி தான் நிறைஞ்சிருக்கும். வேற என்ன இருக்க முடியும்? நம்ம அந்த 2 பாடலுக்காக மட்டுமே காசுக்கு எழுதின ₹100க்கு எழுதின அந்த 2 பாடலுக்காக மட்டுமே பாரதிய தூக்கி கொண்டாடிட முடியும். திருக்குறளுக்கு வருவோம். திருக்குறள பாரதி எப்படி பார்த்தாப்ல? திருக்குறள் மீது பாரதிக்கு எவ்வளவு மதிப்பு இருந்துச்சு? பாரதியோட பார்வை, திருக்குறள் மீதான பாரதி பார்வைக்கு வ.உ.சி. அவர்களோட பதில் என்ன? அப்படிங்கிறத பார்ப்போம். திருக்குறளை பற்றி பாரதி எந்த அளவுக்கு அறிவு கொண்டிருந்தார்னா, எட்டயபுரம் பள்ளிக்கூடத்துக்கு பாரதி அவர்களை மாணவர்கள் முன்னாடி பேசுறதுக்காக அழைப்பு விடுக்கிறாங்க. பாரதியும் சரி காசு கொடுத்தா, நம்ம பெரியாரை சொல்லுவாங்கல்ல, அவர் எல்லாத்துக்கும் காசு வாங்குவாருங்க, மீட்டிங் வந்தால் காசு வாங்குவார், கல்யாணத்துக்கு வந்தால் காசு வாங்குவார் அப்படின்ட்டு. பரிசுக்கு பாடல் எழுதின பாரதியும் கிட்டத்தட்ட அப்படி தான். அங்கே போயிருந்தாலும் காசு தான் வாங்கியிருக்க போகிறாரு. அது நம்ம இன்னும் பல பதிவுகளில் நம்ம பார்ப்போம், நேரம் கிடைக்கும்போது, அதுக்கான வாய்ப்பு கிடைக்கும்போது. பாரதியும் அந்த மாதிரி காசுக்காக இருந்த ஒரு நபருங்கிறது தான் நம்ம அந்த தமிழ் மொழி பாடல் குறித்தே நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அப்படி பேச ஒத்துக்கிட்ட பாரதி வந்து எட்டயபுரம் பள்ளிக்கூடத்தில் போயிட்டு திருக்குறள் தலைப்பே அதுதான். இப்போ நம்ம யார் பேச அழைத்தாலும் தலைப்பு என்னன்னு கேட்போம் இல்லையா? அதுக்கு ஏற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிட்டு போய் பேசுவோம். ஏன்னா அப்படியே போய் ரேண்டமாக பேசும்போது கண்ணாபின்னான்னு வேறு தலைப்புகள்லாம் போகிற மாதிரி இருக்கும். அப்போது ஒரு தலைப்பு கொடுத்து அதுக்குள்ளே மாணவர்களுக்கு என்ன தேவை அதை வழிகாட்டணும் அப்படிங்கிறதுக்காக பேச அழைக்கப்பட்டு, திருக்குறளை பற்றி பேசுங்க அப்படின்னு அழைப்பு விடுக்கப்பட்டு மேடை ஏற்றுனா பாரதி என்ன பண்ணுறாரு, உலகத்து நாயகியே முத்துமாரி அப்படின்னு தலைப்பில் மட்டுமே 20 நிமிஷம் பேசுகிறார் மேடை. அந்த நிகழ்ச்சியை, அந்த மேடையை ஒருங்கிணைச்ச, பள்ளி மாணவர்கள் முன்னாடி பேசணும்னு ஒருங்கிணைச்ச தலைமை ஒருங்கிணைப்பாளர் வந்து 20 நிமிஷம் பேசினதுக்கு அப்புறம் கூட, எப்பா அறிவு கெட்டவனே, உன்னை திருக்குறளை பற்றி மாணவர்கள்கிட்ட பேச கூப்பிட வந்தா நீ வந்து மத பிரச்சாரம், நீங்கள் நல்லா கவனிங்க, இந்த சங்கிகள்லாம் பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு என்ன பண்ணுறானுங்கிறதுக்கு முன்னோடி பாரதி தான். நீ எந்த மேடையில் எங்கே கூப்பிட்டாலும் வந்து நான் மதத்தை பரப்புவேன், ஆரியத்தை பரப்புவேன், அடிமைத்தனத்தை பரப்புவேன், இந்துத்துவத்தை பரப்புவேன் பண்ணுறானுங்கல்ல இப்போ வரைக்கும். அதுக்கு இந்த தற்குறிப்பைய மோகன் மாதிரியான ஆட்கள்லாம் சேர்ந்து அதை பண்ணுறானுங்கல்ல. நீங்கள் நல்லா ட்ரெஸ் பண்ணணும், நீங்கள் டெய்லியும் சாமி கும்பிடணும், அப்பா அம்மா காலில் விழுகணும், இதெல்லாம் ஒரு மத பிரச்சாரம் தான். அப்போது அதை தொடங்கி வச்சதே வந்து நம்ம பாரதி தான், பெரிய விடுதலை வீரர் பாரதி தான். ஆனால் விடுதலை வீரரில் மன்னிப்பு கடிதம் எழுதினா சாவர்கருக்கும் முன்னோடின்னு நீங்கள் சொல்லலாம். அந்த மாதிரி எல்லாத்துக்கும் முன்னோடி தான் மனுஷன். அப்படி 20 நிமிஷம் முத்துமாரியை பற்றி பேசிக்கிட்டு இருக்கே, திருக்குறளை பற்றியும் திருவள்ளுவர் பற்றியும் பேசு அப்படின்னு தலைமை ஒருங்கிணைப்பாளர் சொல்ல, அதுக்கு நம்ம பாரதியோட பதிலை தான் நீங்கள் கேட்கணும். நான் திருக்குறள் படித்து வெகு நாட்கள் ஆகிவிட்டது, அது வெகு நல்ல நூல், அது வந்து ஒரு நல்ல நூல், 2 அடி நினைவிருக்கிறது, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லையாம், ஆஹா எவ்வளவு உண்மை அப்படின்னு பதில சொல்றார். இது திருக்குறள்னு தலைப்பு நீ படித்து ரொம்ப நாள் ஆயிருந்தாலும், ரொம்ப வருஷம் ஆயிருந்தாலும், நீ ஒரு தமிழ் புலவன்னு நீ அடையாளப்படுத்திக்கிற. திருக்குறளை படிக்காதவன் எப்படி ஒரு தமிழ் எழுத்தாளனாக இருக்க முடியும்? திருக்குறளை நீ வாசிக்காம இன்னைக்கு ஸ்கூல் பிள்ளைங்களை கூப்பிட்டா கூட அவங்களுக்கு பள்ளிக்கூட பாடத்திட்டத்தில் வர 10 திருக்குறளை சாதாரணமாக பேசிடுவாங்க. நீ வெறுமனே படிச்சுக்கிட்டு இருக்கிற 10 பசங்க சொல்லிடுறாங்கன்னு இல்லாமல், படித்து முடித்த யாரை கேட்டாலும், சும்மா ஸ்கூலிங் போன யாரை கேட்டாலும், வேலையில் இருக்கிறவங்கள கேட்டாலும் கூட அவங்களுக்கு ஞாபகம் வர குறைஞ்சபட்சம் ஒரு 10 திருக்குறளை சொல்லிட முடியும். ஆனால் தமிழ் எழுத்தாளர், கவிதை எழுதக்கூடியவர், தமிழ் புலமை மிக்கவர், திருக்குறளை மறந்துட்டு என்ன வெங்காய நீ தமிழ் எழுதுற, என்ன நீ பெரிய புலவன், நீ என்ன பதில் சொல்ற? நான் குறள் படித்து வெகு நாட்கள் ஆயிட்டது, வெகு நல்ல நூல், 2 அடி ஞாபகம் இருக்கிறது. நாம் சொன்னோம்ல எல்லா இடத்துலையும் காசுக்கு கூவுற நபர் பாரதின்னு, அதை இதுலேயும் சொல்கிறாங்க பாருங்க, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லையா, இவ்வுலகம் இல்லையாம், ஆஹா என்ன ஒரு உண்மை அப்படின்னு சொல்லிட்டு இத்துடன் கூட்டம் முடிகிறது அப்படின்னு கூட்டத்தையும் நம்ம பாரதிய தக் லைஃப் காட்டி முடிச்சுட்டு கிளம்பிடுறாப்புல ஸ்டேஜை விட்டு. அதை சொன்னதோட கிளம்பிடுறாப்புல. இதுதான் பாரதியோட தமிழ் புலமை லட்சணம். ஒரு பக்கம் காசுக்கு பேசுனதும், இன்னொரு பக்கம் காசை மட்டுமே குறிக்கோளாக வச்சு பள்ளி மாணவர்கள் மேடையிலையும் போய் பேசுனதையும் தான் நம்ம பார்க்குறோம். திருக்குறளில் கூட படித்து வெகு நாள் ஆனால் கூட ஞாபகம் இருக்கிறது எதுன்னா, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லையா, எவ்வளவு உண்மை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு மேடையை முடிச்சுட்டு போகக்கூடிய நபராத்தான் நம்ம வருது. நபராத்தான் நம்ம பாரதியை பார்க்க வேண்டியதாக இருக்குது. இந்த யோகியனுக்கு தான் பாகிஸ்தானில் போய் இந்த இன துரோகி பேச போகிறான். இந்த யோகியனுக்கு இந்த விஷயத்துக்கு வ.உ.சி. என்ன பதில் கொடுக்குறாரு தெரியுங்களா? திருக்குறள் பற்றி வ.உ.சியோட பார்வை என்னவா இருந்துச்சு தெரியுங்களா? 1330 குறளும் பாராயணம் பண்ணியிருக்கணும் எந்த தமிழனும். எல்லா தமிழனுக்கும் திருக்குறள் 1330 குறளும்
பொருளுடன் அறிந்திருக்கணும் அப்படின்னு சொல்றார். அது மட்டும் இல்லாம சிறையில் இருக்கும்போது அவர் நண்பர்கள் மூலமா கடிதம் மூலமா சொல்றார். கடிதம் மூலமாவோ சொல்லி அனுப்புறார். அது மட்டும் இல்லாம அதுக்கான ஆதார புத்தகமும் நம்ம இணைக்கிறோம். நம்ம சொல்றார் அனுப்புறார் அப்படின்னதுனே ஏதோ நானா சொல்றேன்னு நினைச்சுக்காதீங்க. அது குறிப்பிட்டுள்ள புத்தக டீட்டெயில்லாம் கூட நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம். நீங்க வெரிஃபை பண்ணிக்கலாம். அதுல என்ன சொல்றாருன்னா, முற்றும் துறந்த முனிவரே ஆயினும், பெற்ற தந்தையே ஆயினும், பெற்ற தாயே ஆயினும், 1330 குறளும் தெரியாதவங்களையும், அதுக்கு பொருள் உணராதவங்களையும் நான் வந்து பூர்த்தியாக மதிப்பதில்லை, நேசிப்பதில்லை அப்படிங்கிற நிலைப்பாட்டில் இருக்காரு வ.உ. சிதம்பரனார். நம்ம பாட்ட சிதம்பரனார். பாரதி எதிர்த்த பாரதிய தற்குறின்னு காரி துப்பிய வ.உ.சி தான் திருக்குறளை பற்றின அந்த நிலைப்பாட்டில் இருக்கார். யார் நமக்கானவர்கள்? யார் தமிழர்களுக்கானவர்? யார் தமிழ் மொழிக்கானவர்? திருக்குறளை அறியாத ஒருத்தன் எப்படா தமிழ் எழுத்தாளனா இருக்க முடியும்னு இனிமே பாரதியை எவனாவது மேற்கோள் காட்டினா அவன் மூஞ்சிலேயே காரி துப்புங்க. இந்த வரியை சொல்லி காரி துப்புங்க. வ.உ.சி சொல்லியிருக்காரு, பாரதிய மேடையில் இப்படி பதிவு பண்ணியிருக்கானே, இதுக்கு என்னடா உங்களுக்கு பதில்னு கேளுங்க. இப்போ உங்களுக்கு இதெல்லாம் புரியும். இன்னொரு விஷயத்தை நான் சொல்கிறேன் பாருங்க. ஏன் பாஜக, ஏன் ஆர்எஸ்எஸ் பாரதியை கொண்டாடுது, ஏன் ஆர்எஸ்எஸ் சீமான மேடையில் ஏற்றி பாரதியை பேச வைக்குதுங்கிறதுக்கு இன்னொரு வலுவான காரணத்தை நான் சொல்கிறேன் பாருங்க. 1906 இந்தியாங்கிற ஏட்டில் எழுதியிருக்காரு. அவரோட கருத்து என்ன வந்திருக்குன்னா, இந்த ஒரே நாடு ஒரே மொழி அப்படிங்கிறத முதல்ல வலியுறுத்தின நபர் பாரதி தான். அது எந்த மொழியாக இருக்கணும் அப்படின்னா இந்தி மொழியாக இருக்கணும் அப்படிங்கிறாரு. நம்ம தமிழ்நாட்டை சார்ந்தவங்களாக இருந்தாலும், வங்காளியாக இருந்தாலும், ஆந்திராவை சார்ந்தவனாக இருந்தாலும், அவங்க தாய்மொழி கூட தமிழ், அவங்க தாய்மொழி கூட தெலுங்கு, அவங்க தாய்மொழி கூட வங்கம் அப்படின்னு எல்லாரும் இருமொழியை கற்றுக்கணும். அது கூட அந்த இருமொழிங்கிறது தாய்மொழி ப்ளஸ் இந்தி கட்டாயமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாப்புல. அந்த இந்திங்கிற நிலைப்பாட்டில் மாறி பிற்காலத்தில் என்னவா வரார் அப்படின்னா சமஸ்கிருதம் தான் இருக்கணும் அப்படிங்கிறார். இந்தி இந்த மாறிட்டதுன்னே தமிழ் தான் தாய்மொழி தான் இருக்கணும்னு மாறிட்டாரான்னு நினைக்காதீங்க. அதை விட மோசமான நடவடிக்கையா ஆரிய வெறியனா சமஸ்கிருதம் முன்னிலைப்படுத்தப்படணும், சமஸ்கிருதம் தான் இந்தியாவின் ஒற்றை மொழியாக இருக்கணும் அப்படின்னு வலியுறுத்தின முதல் நபர் வந்து நம்ம புரட்சி பாரதி தான். யார் நீங்களாம் பச்சை குத்திட்டு சுத்துறீங்களே, அந்த பாரதி தான் முதல்ல தமிழை ஒழிக்கணும்னு பேசினவர். யாமறிந்த மொழிகளே இல்லை, தமிழை ஒழிக்கணும், ஆரியம் இருக்கணும், இந்தி இருக்கணும், சமஸ்கிருதம் தான் இந்த நாட்டோட மொழியாக இருக்கணும்னு பேசுனது தான் இந்த ஆரிய வெறியன் பாரதி. அதை நான் படித்து காட்டுறேன் பாருங்க. இந்தி பாஷை அந்த வார ஏட்டில், இந்தியாங்கிற வார ஏட்டில் இந்தி பாஷை பக்கம் என்னும் தலைப்பில் வந்து எழுதியிருக்காரு. தமிழர்களாகிய நாம் இந்தி பாஷையிலேயே பயிற்சி பெறுதல் மிகவும் அவசியமாகும். தமிழ் பாஷையே நமக்கு பிடித்தமானதாய் இருக்க இந்தி பாஷையை அபியசிக்க என்ன அவசியம் இருக்கிறது? நம்ம சொன்னோம்ல, தமிழ் எழுத்தில் குறை இருக்குன்னு சமஸ்கிருத வார்த்தை எழுத்துக்களை பயன்படுத்த ஆரம்பித்தார்னே இதில் தெரியும். இன்னும் அதுக்கு தனியாக உதாரணம் காட்டினாலும் உதாரணம் காட்டலாம். அவ்வளவு அவர் கையெழுத்தே இந்த ஜி போட்டு தான் போடுவார். சுப்பிரமணியம் தான் போடுவார். தமிழ் சு பயன்படுத்த மாட்டார் அவர். ஜி அப்படின்னு இந்த கிஸ்ஸுலாம் வரும்ல, அந்த எழுத்தை தான் சுப்பிரமணியம் கையெழுத்து போடவும் பயன்படுத்துவார். அவர் பண்ணுற பாஷையிலே பயிற்சி பெறுதல் மிகவும் அவசியமாகும். தமிழ் பாஷையே நமக்கு பிரதானமாக இருக்க ஹிந்தி பாஷையை அபியசிக்க என்ன அவசியம் இருக்கிறது என்று சொல்லுகின்றோம். இந்தியா பலவித பிரிவுகளையுடையதாக இருந்த போதிலும் உண்மையிலேயே ஒன்றாய் இருப்பதற்கிணங்க அதில் உள்ள வெவ்வேறு நாடுகளிடையே வெவ்வேறு பாஷைகள் இருந்த போதிலும் முழுமைக்கும் தமிழும் இந்தியும், தெலுங்கர் தெலுங்கும் இந்தியும், பெங்காலத்தார் பெங்காலியும் இந்தியும் என இவ்வாறே எல்லா வகுப்பினரும் அறிந்திருப்பார்களானால் நமக்கு பொது பாஷை ஒன்றிருக்கும். தமிழர் தெலுங்கர் முதலானவர்கள் கூட சிறிது பிரயாசையின் பேரில் இந்தியை கற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பாரதி வந்து குறிப்பிடுறார். இப்போது தமிழ்நாட்டில் ஹிந்தி படிச்சிடுறோம், தெலுங்கில் ஆந்திராவில் தெலுங்கு ஹிந்தி படிச்சிடுறாங்க, அதுக்கப்புறம் பெங்காலிங்க வந்து பெங்காலி ஹிந்தி படிச்சிடுறாங்க. நாம் எல்லாம் ஹிந்தியில் போய் பேசிக்கிறோம்னு வச்சுங்களேன். அதுக்கப்புறம் எல்லாருக்கும் ஹிந்தி தெரிஞ்சிருச்சு. எதுக்கு அவங்கவுங்க தாய்மொழி எல்லாரும் ஹிந்தியிலே பேசிப்போம். அப்புறம் நம்ம சரி ஹிந்தி பேசிட்டோம், ஹிந்தி தான் ஒரே மொழி, ஹிந்தியாவாக மாறிட்டோம்னு வச்சுங்களேன். அதுக்கடுத்து ஹிந்தியெல்லாம் நம்ம மொழி இல்லை, ஆரியந்தான் பெருசு, ஆரியந்தான் சமஸ்கிருதம் தான் தெய்வ பாஷை அப்படின்னு இப்போ ஏதோ எச்ராஜா சொல்கிற கும்பல் சொல்லுதுன்னு நினைக்காதீங்க. பாரதியே இந்த வார்த்தையை குறிப்பிட்டிருக்காப்புல, தெய்வ பாஷை அப்படின்னு சமஸ்கிருத குறிப்பிட்டிருக்காப்புல. அப்போ அந்த இடத்துக்கு நகர்த்துவானுங்க. இவனுங்களுக்கு வந்து மொழி ஒரு பொருட்டு இல்லை, நாம் தாய்மொழி உணர்வை இழக்கணும், நாம் எல்லாம் தனித்தனி தேசிய இனங்கள் அப்படிங்கிற அடையாளத்தை இழக்கணும். இழந்த பின்பு வேறொரு அந்த இன அடையாளமும் மொழி அடையாளமும் இழந்த அடிமைகளா
ஆரியர்களுக்கு வர்ணாசிரம அமைப்புப்படி நம்ம கூலி வேலை செய்கிறவர்களா, சேவகம் செய்கிறவர்களா, கூலி வேலை கூட கிடையாது. ஏன் கூலி வேலை கூட இல்லன்னா, செய்யற வேலைக்கு கூலி வாங்குனா அது கூலி வேலை. சேவகம் தான் அவனுங்க நம்மள நினைக்கிறது, பயன்படுத்திக்கணும்னு நினைக்கிறது. பாப்பான் நம்மகிட்ட என்ன வேலை வாங்கினாலும், நாம அவங்களுக்கு என்ன பணிபுரிந்தாலும், அவன் நமக்கு அதுக்கு பொருள் உதவி தர தேவையில்லைங்கிறது தான் அவனோட வேதம், அவனோட சட்டம், தர்மம். அத கொண்டு வரத்தான் பாரதி இவங்களுக்கெல்லாம் முன்னாடியே, நீ ஹிந்தி கத்துக்கலாம். ஹிந்திக்கு அப்புறம் தெய்வ பாஷை கத்துக்கலாம். அந்த தெய்வ பாஷைய என்னன்னு படிக்கிறேன் பாருங்க. சமஸ்கிருதத்துக்கு அவர் முட்டு குடுத்து பேசும்போது வந்து, சமஸ்கிருதம் ரொம்ப கஷ்டமா இருக்கும், படிக்க முடியாது. அப்படின்லாம் இருந்த காலம் போயிருச்சு. இப்பல்லாம் 7, 8 மாசங்கள்ல வந்து சமஸ்கிருதத்த கத்துக்கலாம். பம்பாய் பண்டிதர் வந்து உபாத்தியாயர் இல்லாமலே சமஸ்கிருத பாஷையை 7, 8 மாசத்துல கத்துக்கிற மாதிரி ஒரு நூல் எழுதியிருக்காரு. அது போதும் அப்படின்னும், பஞ்சதந்திரத்தை அர்த்தத்துடன் 3 முறை உருட்டு போட்டால் எவனும் தடதடவென்று தட்டில்லாமல் சமஸ்கிருதம் பேசக்கூடிய திறமை பெற்று விடுவான் அப்படின்னு பேசியிருக்காரு, குறிப்பிட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாம உலகம் முழுக்கத்துக்கும் ஆதி மூலம் வந்து சமஸ்கிருதம் தான், ஆரியம் தான், எல்லா இடத்துலையும் சமஸ்கிருதம் இருக்கு அப்படின்னு அதை ஆய்வு பண்ணுறேன் அப்படின்னு அதை பற்றி பேசியிருக்காரு. நாம் இன்னைக்கு வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்கோம். இந்தியாவை தாண்டி ஆத்தரைஸ்டாகவே 10 நாடுகள் கிட்ட தமிழ் மொழி இருக்குது. ஆட்சி மொழியாக பல நாடுகளில் தமிழ் மொழி இருக்குது. அதை தாண்டி கொரியாவிலையும் ஜப்பான்லேயும் பல மொழி ஒற்றுமைகள் இருக்குது. இதையெல்லாம் ஆராய்ச்சி பண்ணுறது குறித்து தமிழ் எழுத்தாளன், தமிழ் கவிதை பேசுகிறவன், புரட்சி கவிஞன்லாம் பாரதியை சொல்லிக்கிட்டு இவர் சமஸ்கிருதம் ஜப்பானில் இருக்குது அது குறித்து ஆய்வு பண்ணணும்னு எழுதுகிற நபராக தான் பாரதி இருந்திருக்காப்புல. பாரதியோட யோகியதையை பிரித்தா 1 மணி நேரத்தில் பிரித்து வீசி எரிஞ்சிடலாம். இன்னும் பேசினா எவ்வளோ யோகியதை வெளியே வரும் பாருங்க. அவர் சமஸ்கிருதத்தை தேவ பாஷைன்னு எங்கே குறிப்பிட்றாருன்னா, அவரோட எழுத்துக்களை அப்படியே படிக்கிறேன் பாருங்க. நம் முன்னோர்கள் அவர்களை பின்பற்றி நாமும் கூட புண்ணிய பாஷையாக கொண்டாடி வரும் சமஸ்கிருத பாஷை மிகவும் அற்புதமானது. அதை தெய்வ பாஷை என்று சொல்வது விளையாட்டன்று. மற்ற சாதாரண கிடையாது, பாரதி பயன்படுத்துகிற எழுத்து வந்து சாதாரண பாஷைகள் எல்லாம் மனித பாஷை என்று சொல்வோமே. ஆனால் இவை அனைத்திலும் சிறப்புடைய பாஷைக்கு தனிப்பெயர் ஒன்று வேண்டுமல்லவா? அதன் பொருட்டே அதை தெய்வ பாஷை என்கிறோம். சாதாரண பாஷை நம்ம பேசுகிறதெல்லாம் தமிழ்லாம் யாமறிந்த மொழிகளெல்லாம் வந்து சாதாரண பாஷை. இதுக்கெல்லாம் சிறப்பான ஒரு விஷயம் மொழியாக இருக்கிறதுனால, சிறப்பான பேர் வேணும் அப்படிங்கிறதுனால அதுக்கு வந்து தெய்வ பாஷை அப்படின்னு வந்து பாரதி குறிப்பிடுறார். இன்றைக்கி இவனுங்க தேவ பாஷைங்கிறதோ, இன்றைக்கி எச்ராஜா பேசுகிறதோ, சீமான் பேசுகிறதோ எல்லாம் வந்து விதை அவன் போட்டது. யார்? பாரதி போட்டது. அந்த மாதிரியான ஒரு ஆரிய ஜாதி வெறியனை கொண்டு வந்து தமிழனுக்காக நான் போய் பாகிஸ்தானில் பாரதிக்காக பாகிஸ்தானில் பேசுவேன் அப்படிங்கிறதெல்லாம் வேடிக்கையாக இருக்குது. இறுதியாக ஒன்று சொல்லி நம்ம முடிச்சிருவோம். இன்றைக்கி வரைக்கும் எச்ராஜாங்கிற மதவெறியன் ஜாதி வெறியன் வந்து கால்டுவெல் வந்தான் அவன் இவன்லாம் பேசுகிறத நம்ம பார்க்குறோம். கால்டுவெல் மேலே அவ்வளோ வந்து வெறியோட பேசுவானுங்க. ஏன் அப்படின்னா, சமஸ்கிருதம் மூத்த மொழி இல்லை, தமிழ் வந்து மூத்த மொழின்னும், சமஸ்கிருத துணை இல்லாமல் இயங்கக்கூடிய தனிச்சிறப்பு பெற்ற ஒரு மொழி தமிழ் மொழி அப்படின்னும் கால்டுவெல் வந்து தன்னோட ஆய்வு மூலமாக நிறுவியிருக்கார். எப்போ நிறுவியிருக்காரு, அதனோட முதல் பதிப்பு எப்போ வெளியிட்டிருக்காருன்னா 1856 முதல் பதிப்பு. அதாவது திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் அப்படிங்கிற நூல் வந்து 1856 வெளியிட்டிருக்காரு. அதனோட 2வது பதிப்பு 1915 வெளியிடப்பட்டிருக்கு. 1862 பிறந்து 1921 வரைக்கும் வாழ்ந்த பாரதி வந்து எங்கேயுமே கால்டுவெல்ல குறித்து மேற்கோள் காட்டியோ, அந்த ஆய்வை விமர்சிச்சோ, ஆதரிச்சோ எங்கேயுமே கால்டுவெல்லோட அந்த திராவிட மொழி குடும்ப ஒப்பிலக்கணம்ங்கிற அந்த நூலை வந்து எந்த இடத்துலையும் அதை பயன்படுத்தினதே கிடையாது. ஒரு எழுத்தாளன் வந்து ஒரு கவிதை, ஒரு தமிழ் மொழி எழுத்தாளன் அறியப்படுற பாரதி திருக்குறள் பற்றி தெரியாதுன்னு சொல்கிறான். கால்டுவெல் எழுதின மொழி குடும்பம் பற்றி தெரியாதுன்னு சொல்கிறான். தொடர்ந்து ஆரியக்கோன் ஆரிய விரியே பேசிக்கிட்டு இருக்கான். நம்மளையெல்லாம் கீழ் சாதிங்கிறான், புலையர் தேசம் ஆயிடுச்சுங்கிறான். தொடர்ந்து இந்த மாதிரி சாதி வெறி பேசுகிறவனை வந்து இவன் தமிழுக்காக ஆற்றிய தொண்டு என்ன அப்படின்னு நம்மக்கிட்ட ஒரு இனத்துரோகி பேசுகிறான் அப்படின்னா அதை அம்பலப்படுத்த வேண்டிய கடமை நமக்கு இருக்குது. அதனால தான் இந்த 11 பக்க பாரதியை பற்றி நாம் கட்டாயம் பேசியே ஆகணும். இன்னும் எடுத்தோம்னா நம்ம நிறைய தரவுகள் எடுத்து வச்சுருக்கோம். அதை பேசணும் அப்படின்னா மிக நீளமாக போகும். அப்படிங்கிற காரணத்தினால இந்த பதிவை இங்கேயோட முடிச்சுக்கலான்னு நாம் கருதுகிறோம். ஆக 11 பக்க பாரதி தமிழர்களுக்கான பாரதி கிடையாது, ஜாதி வெறியன் பாரதி தான், ஆரிய வெறியன் பாரதி தான். புரட்சி கவிஞரை கொண்டாடலாம், வஉசியை கொண்டாடலாம்,
ஏன்னா வஉசி நம்ம மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்த விரும்புகிறோம். பாரதி காலத்திலே பாரதி பேச்சுக்கு அவர் எழுதின அதே ஏட்டில் நீ ஒரு தற்குறி, படிக்காதவன், உதவாக்கரன்னு அவர் மொழியில் பதில் கொடுத்துருக்காருங்கிறத மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்த விரும்புகிறோம். பாரதி ஒரு தற்குறி, பாரதி ஒரு படிப்பறிவில்லாத நபர், பாரதி ஒரு ஆரிய வெறியன், பாரதி ஒரு ஜாதி வெறியன் அப்படிங்கிறதா இங்கே நிதர்சனமான உண்மை. சீமான் சொல்கிற அளவுக்கு ஒரு துளி கூட அதில் உண்மை கிடையாது அப்படிங்கிறத அழுத்தம் திருத்தமாக ஆழமாக இங்கே பதிவு பண்ண கடமைப்பட்டிருக்கோம். தொடர்ந்து பல உண்மைகளை, பல வரலாற்று திரிபுகளுக்கு விடைய நம்ம அரசியல் வெங்காயத்தில் தொடர்ந்து பேசலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் அரசியல் வெங்காயம் சேனலுடன். நன்றி, வணக்கம்.